ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து essay 330. அது வந்து புக்கில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படியே ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப 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 சிம்பிளிஃபைடான வெர்ஷன் கொடுத்துருக்கேன். மொத்தமாகவே ஒரு 3 பேஜஸ் தான் இருக்கும். ஓகேவா, நிறைய கேப் இருக்கிறதுனால ஒரு 4 பேஜஸ் இருக்குது. பட் ஆக்சுவலி அது ஒரு 3 பேஜஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பிகின் பண்ண போகிறோம் அப்படின்னா, essay 330 பேர் என்ன? essay 330 பேர் என்ன அப்படின்னா, ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்ன்றதுக்கு பேர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். கரெக்டாக? தட் இஸ் ரேப்னு சொல்லுவோம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ஒன்ஸ் நீங்கள் ரிஸ்க்கை அசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் அசஸ் பண்ணீங்களோ, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது நீங்கள் அசஸ் பண்ணியிருப்பீங்களா, லோ ரிஸ்க் இருக்கா, இல்லை மீடியம் ரிஸ்க் இருக்கா, இல்லை ஹை ரிஸ்க் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல, அதை அசஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. எவ்வளோ ரிஸ்க் இருக்குது நீங்கள் அசஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லையா. அந்த ரெஸ்பான்ஸ் தான் இந்த essay 330 கவர்ன் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஷுட் நோ. ஓகே, ஐ டெல் யூ அ ஸ்மால் ஜிஸ்ட் ஆஃப் தி ஓப்பனிங். இந்த ஓப்பனிங் மட்டும் உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் அ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அண்ட் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். வாட் டு யூ டூ வென் யூ டூ தி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்? நீ ஒரு ஆடிட் அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது, ஓகே இங்கே என்னென்ன மாதிரி மெக்கானிசம் இருக்குது, இங்கே என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து எப்படி எம்டி இருக்காங்களா, சிஇஓ இருக்காங்களா, சிஎஃப்ஓ இருக்காங்களா, உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய கல்ச்சர் எப்படி இருக்குது, எத்திக்ஸ் எப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சும்மா அப்படியே ஓவராலாக பார்த்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்வாயன்மெண்டெல்லாம் எப்படி இருக்குது, அதாவது கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை வந்து சொல்லுவாங்க, தட் இஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் லைக் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குது, என்ன இதுன்னு எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் ஜஸ்ட் லுக் அட் இட் அண்ட் யூ வில் ஜஸ்ட் அப்சர்வ், சும்மா என்கொயரி பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூ ஹேவ் ரேப்புக்கு ப்ரொசீஜர்ஸே இருக்குது. என்னென்னா நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்கொயரி யூஸ் பண்ணலாம், இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணலாம், அப்சர்வேஷன் யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஜென்ரலாகவே அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், ஜென்ரல் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணி யூ ஆர் ட்ரைங் டு அசஸ் இந்த கம்பெனிக்குள்ளே நம்ம போனோன்னா இங்கே எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அது உண்மையாக பொய்யான்னு கேட்டால் உங்களுக்கே என்ன தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். யூஆர் ஜஸ்ட் பீயிங் ஜட்ஜ்மெண்டல் தேர். ஜட்ஜ்மெண்டல் இந்த சென்ஸ் ப்ரிஜுடிஸாக இருக்கணும்னு நான் சொல்லலை. உள்ளே போகும்போது இந்த கம்பெனியா, ஓகே இந்த மாதிரியான ஒரு ஹைரார்க்கியா, இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரா, ஓகே இவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது, இப்படி இருக்குது, ஓகே விச் மீன்ஸ் இந்த அளவுக்கு இங்கே ரிஸ்க் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க. இந்த அசஸ்மெண்ட் கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் போகலாம். விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ப்ரிலிமினரி ப்ரொசீஜர் மாதிரி. இதுக்கு பேர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, ஒன்ஸ் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது நீங்கள் அசஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாட் ஆர் யூ கோயிங் டு டூனா, யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு இட். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு இட் த்ரூ 2 திங்ஸ். ஒன்று வந்து டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றதை அசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த என்டிட்டிக்குள்ளே போயிட்டு இன்டெப்த்தாக களத்தில் இறங்கி உள்ளே இருக்க கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறீங்க. ஒரு 150 கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு சாம்பிளை சூஸ் பண்ணி அதில் ஒரு 50 60 கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏதுன்றது இன்டெப்த்தாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஒன்று வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஹாவ் திஸ் கால்ட் அஸ் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பேர். அதாவது வந்து ஒன்று வந்து கண்ட்ரோல் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றதை பற்றி செக் பண்ணுறது. பிகாஸ் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எப்போதுமே ரிஸ்க் எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்குள்ளே கண்ட்ரோல் மெக்கானிசம் அது இது எதுவுமே இல்லைன்னா சாதாரணமாக எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஹெரண்ட் ரிஸ்க். உள்ள கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ்னு ஒன்று போட்டாச்சுப்பா, அதை போட்டுமே தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது, ஃப்ராடு நடந்துகிட்டு இருக்குது, எரர் நடந்துகிட்டு இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல் ரிஸ்க். மூணாவது வந்து என்னென்னா, ஒரு ஆடிட்டர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு ஆடிட்டுக்குன்னு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து இன்ஹெரண்ட் ரிஸ்க்கோ இல்லை கண்ட்ரோல் ரிஸ்க்கோ, ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று வச்சுருக்காங்க, ஆனால் அது ஒர்க் ஆகலை. அதனால் என்ன ஆகுது, ஒர்க் ஆகலை, இல்லை சரியாக ஒர்க் ஆகலை, இல்லை பாதி ஒர்க் ஆகுது பாதி ஒர்க் ஆகலை, இல்லை போதுமான அளவுக்கு ஒர்க் ஆகலை, ஏதோ ஒன்றுப்பா. ஆடிட்டுக்குன்னு உள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல அந்த இன்ஹெரண்ட் ரிஸ்க்கு, கண்ட்ரோல் ரிஸ்க் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் இவர் போய் என்ன அந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னா, ப்ராபப்ளி நடந்த தவறுகளை கண்டுபிடிக்கலாம், அவ்வளோதான். விச் மீன்ஸ் ஆடிட்டர் கையில் இருக்கக்கூடிய 100% கண்ட்ரோல் என்னென்னா டிடெக்ஷன் மட்டும் தான் அவரால் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ அவர் அதிகமான சாம்பிள் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருக்காரோ அந்த அளவுக்கு அவரால் டிடெக்ட் பண்ண முடியும். அப்போ டிடெக்ஷன் ரிஸ்க்கை மட்டும்தான் அவரால் குறைக்க முடியுமே தவிர இந்த கண்ட்ரோல் ரிஸ்க்கையோ இன்ஹெரண்ட் ரிஸ்க்கையோ அவரால் குறைக்கவோ கூட்டவோ முடியாது.
ஏன்னா அது அவர் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ ஒரு ஆடிட்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுறாங்களா இந்த ஸ்டேஜில், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டேஜில் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸை கரெக்டாக பண்ணிவிட்டு இவ்வளோ இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க இவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓகே லோவாக, மாடரேட்டாக, ஹையாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிடுவாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம என்டிட்டியில் உள்ளே போய்ட்டு உள்ளே பக்கவாக எல்லாமே இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணலான்னு போவாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, டு வாட் ஆர் தே ரெஸ்பாண்டிங்? ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் இவ்வளோ இருக்குன்னு அசஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு இப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, நம்பர் 1 கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸை ஃபுல்லாக செக் பண்ண போகிறாங்க. அதாவது 150 கண்ட்ரோல் இருக்குன்னா 150 செக் பண்ண முடியாது, அதுலேருந்து ஒரு 50 60 இந்த வருஷம் செக் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு 50 எடுத்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 வருஷம் அவங்க தான் இருக்க போகிறாங்க ஆடிட்டர்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸில் எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 40லேருந்து 50 இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரோல் மெக்கானிசம் உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல்ஸ் எல்லா வருஷமும் கூட செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் செக் பண்ணும்போது, இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பண்ணும்போது ஆடிட்டருக்கு தெரியும் கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படிங்கிறது ஹையாக இருக்கா, இல்லை மாடரேட்டாக இருக்கா, இல்லை லோவாக இருக்கா. இது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இங்கே வந்து அவர் ஒரு ரிஸ்க் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ் பண்ணார் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ரிஸ்க்கை வந்து அவர் அசஸ் பண்ணார்ல, அவர் அசஸ் பண்ணது கரெக்டாக தப்பாங்கிறது ஓரளவுக்கு இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆடிட்டருக்கு தெரியும். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, சில விஷயங்களில் வந்து நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணி மட்டும்தான் அதுக்கு தகுந்த ஆடிட் எவிடன்ஸை எடுக்கவே முடியும். அதுக்கு வந்து மற்ற ஆடிட் ப்ரொசீஜர்ஸை பர்ஃபார்ம் பண்ணி உங்களால் ஆடிட் எவிடன்ஸ் எடுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸே இருக்கக்கூடாது, 100% ஃபுல்லாகவே வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கணும், அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னா அந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசமை பற்றி ஃபுல்லாக செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நம்ம வேறு ஏதாவது நான் ட்ரை பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு பார்த்துக்கலாம், இல்லை ரீகால்குலேஷன் பண்ணிக்கலாம், ரீபர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸே கொடுக்காது. அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுறது தான் சில நேரங்களில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ ஓகே கண்ட்ரோல் மெக்கானிசம் செக் பண்ணியாச்சுப்பா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க மேடம், அதை நாங்கள் செக் பண்ணிட்டோம். வேறு என்ன செக் பண்ணணும், வேறு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, வேறு என்ன ரெஸ்பான்ஸு, சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம ரெண்டாக பிரித்து பார்ப்போம். அதில் மேடம் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர் எப்படி கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து தே கால் இட் ஆஸ் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸு, ஓகேவா, டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், இன்டெப்த்தாக அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ பேமெண்ட் பண்ணிங்க, எத்தனை நாள் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ பே பண்ணிங்க, எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேமெண்ட் குறைச்சிருக்கீங்க, வெளியில் சேல் பண்ணியிருக்கீங்க, இத்தனை கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்கீங்க, பட் எல்லாருக்கும் ஒரே குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்கீங்க, பட் ஏதோ ஒரு 4 பேருக்கு மட்டும் ஏன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க, டிஸ்கவுண்ட் பாலிசி என்ன உங்களுக்கு, ஏன் இந்த டிஸ்கவுண்ட் பாலிசி வச்சுருக்கீங்க, இட் இஸ் அப்ளை டு ஆல். ஒரு டிஸ்கவுண்ட் பாலிசி 20% ஆஃப்னு வச்சா இந்த ரேட்டுக்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்கும் தானே 20% ஆஃப் கொடுக்கணும், ஏன் கொடுக்கல, இந்த மாதிரி இதை மாதிரி வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி அந்த பேட்டர்ன், அந்த ட்ரெண்டை, ஏன் இந்த வேரியேஷன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா தட் இஸ் கால்ட் அஸ் சப்ஸ்டான்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். மற்றபடி டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லுவோம். டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸில் 2 பார்ப்போம். ஒன்று வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸை பார்ப்போம், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அக்கௌண்ட் பேலன்சஸ்னு ஒன்று இருக்குது. டிரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வி கால் இட் அஸ் வவுச்சிங், அண்ட் அக்கௌண்ட் பேலன்சஸை பார்க்குறத பொறுத்த வரைக்கும் வி கால் இட் அஸ் வெரிஃபிகேஷன். மோஸ்ட்லி இந்த அக்கௌண்ட் பேலன்சஸ்ன்றது வந்து இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதோட பேலன்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது வெரிஃபிகேஷனில் கொண்டு வரும். வவுச்சிங்ன்றது டோட்டல் பர்ச்சேஸ், சேல்ஸ், என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, எப்படி நடந்தது, என்ன ஏதுன்னு இன்டெப்த்தாக பார்க்குறது. ஸோ இது வந்து கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், இது அக்கௌண்ட் பேலன்சஸ்ன்னு சொல்லுவோம். ப்ளஸ் டிஸ்க்ளோஷர்ஸ்லேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறது வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் வந்து இதுதான், ஓகேவா. ஸோ ரெஸ்பான்ஸ் மெக்கானிசமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி கிளியர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் திஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது வருது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை அசஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ அசஸ் த ரிஸ்க், அவ்வளோதான். நீங்கள் வேறு என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல, ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க்கை அசஸ் தான் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும், தெளிவாக பண்ணிட முடியுமா, 100%, 30%, 40 எக்ஸாக்ட் பண்ண முடியுமா, அக்யூரேட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் அசஸிங் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ், பேஸ்ட் ஆன் ஹவ் யூ நோ திங்ஸ் அபவுட் த கம்பெனி, அந்த கம்பெனியோட யூர் ட்ரைங் டு ஆக்சுவலி பார்த்தா இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் SC 315 வேர் தே டாக் அபவுட் ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்,
through understanding the entity and its environment. இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் 315ல பேசியிருக்காங்க. ஸோ எஸ்ஏ 315 பொறுத்த வரைக்கும் இட் டாக்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அஸ் மேஜராக ஒரு ஆடிட்டர் வந்து பண்ணக்கூடியது ரிஸ்க் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுவார், என்ன இது எல்லாத்த பற்றியும் அதில் பேசியிருக்காங்க. அப்போ ஒன்ஸ் நீங்கள் ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டேஜ் நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிருச்சுல. அப்போ எவ்வளோ பள்ளம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. எத்தனை பேர் அங்கே வந்து how do you call that, இதுக்கு வந்து ஒரு அனாலஜி எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகிறீங்க, அங்கே எவ்வளோ திருடங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இஃப் யூ திங்க் தட் தெர் இஸ் லாட் ஆஃப் திருடனுங்க தென் யூ ஹவ் டு பி மோர் கேர்ஃபுல். அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல யூ டாக்கிங் அபவுட் ஸ்டெப் நம்பர் 1 வேர் யூ அசஸ்ட் ஹவு த சிச்சுவேஷன் இஸ் அப்படின்னு. இப்போ அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க எஸ்ஏ 330ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் வி கோயிங் டு டிஸ்கஸ் ஒன்லி அபவுட் எஸ்ஏ 330. ஓகே, நான் எப்போதுமே எந்த கான்செப்ட் சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜிஸ்ட்டு சொல்லிடுவேன், இதுக்குள்ளே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் எல்லா நேரத்துலையும் தெரிஞ்சிருக்கணும், ஞாபகம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனால ஸோ இப்போ எஸ்ஏ 330ல் தே டாக்கிங் அபவுட் தி ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சஸ் டு அசஸ்டு ரிஸ்க். அசஸ்டு ரிஸ்க்கு எஸ்ஏ 315ல் பண்ணிட்டீங்க. அந்த அசஸ்டு ரிஸ்க்கு என்ன ரெஸ்பான்ஸு, யார் கொடுக்க போகிறா அந்த ரெஸ்பான்ஸை? ஆடிட்டர் தான் கொடுக்க போகிறார். ஸோ ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு தி அசஸ்டு ரிஸ்க். ஓகே, இப்போ எஸ்ஏ 330 படி நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு இட் அப்படின்றதான் இங்கே ஆக்சுவலி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு இட். ரெஸ்பான்சஸ் 2 வகை. ஒன்று வந்து கண்ட்ரோலு, அப்புறம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது இல்லை என்னன்றதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜருக்கு போவோம். சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸை பார்க்குற மாதிரி. ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து அந்த டிரான்சாக்ஷனில் டெபிட் கிரெடிட் கரெக்டாக இருக்கா, அமௌண்ட் கரெக்டாக இருக்கா, அதில் டிஸ்கவுண்ட்டை கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்குற மாதிரி. அந்த டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லேயே வவுச்சிங் வெரிஃபிகேஷன் 2 இருக்குது. ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸஸ் கரெக்டாக கம்ப்யூட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறது, இன்னொன்று ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறது தான் வவுச்சிங். வெரிஃபிகேஷன் வந்து பேலன்சஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு கடைசியில் ரீகம்படிஷன் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னு பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த ரேட்டுக்கு மேலே வாங்கினா 20% டிஸ்கவுண்ட்னு சொன்னாங்க. ஸோ டோட்டலாக இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு இந்த ரேட்டுக்கு மேலே, ஆனால் ஏன் இவங்க வந்து டிஸ்கவுண்ட்டை எல்லாருக்கும் கொடுக்கல, அந்த மாதிரி தே ஆர் ஜஸ்ட் கொஸ்டினிங் அபவுட். ஸோ அதே மாதிரி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ சேலரி பே பண்ணாலும் ஏன் இவ்வளோ சேலரி பே ஆகலை, என்ன ரீசன்? போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, பட் சேலரியே ஈக்குவலாக 30% இன்க்ரீஸ் ஆகலை, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இந்த மாதிரி 2-3 அக்கௌண்ட் பேலன்சஸ்க்கோ இல்லை 2-3 விஷயங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப்பை இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ரீசன், ஒய் இஸ் தேர் அ வேரியேஷன், ஒய் இஸ் இட் நாட் லைக் திஸ் அப்படின்னு கேட்கும்போது தட் கம்ஸ் அண்டர் சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நீங்கள் 2 இடத்துல யூஸ் பண்ணுறீங்க. ஒன்று ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொன்று இன்டெப்த் அனாலிசிஸ்க்கும் யூஸ் பண்ணுறீங்க. அதுதான் இங்கே வந்து விஷயமே. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ we are going into the exact verbatim of SA 330. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் SA 330? SA 330னுடைய அப்ஜெக்டிவ் கோல் என்னன்னா, ஆடிட்டர் ஹேஸ் டு ப்ராப்பர்லி ரெஸ்பாண்ட் டு இட். ரிஸ்க் அசஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண எப்படி அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார்? ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லக்கூடிய, நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, இந்த இடத்துல ஸ்டேஜ் நம்பர் 1 ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரேப்னு சொல்லுவோம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் ஆர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் ஆர் ப்ரொசீஜர் வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸ்டேஜ் நம்பர் 2 என்னது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ்க்கு ஸ்டேஜ் பேர் என்னன்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஏன் இது ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் சொல்லுவோம்? ஏன்னா ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ ரேப் அப்படிங்கிறது வந்து ஸ்டேஜ் 1 அப்படின்னா ஃபேப் அப்படிங்கிறது ஸ்டேஜ் நம்பர் 2. இந்த ஸ்டேஜ் நம்பர் 2 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேஜ் நம்பர் 1ல் ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேஜ் நம்பர் 2ல் நீங்கள் ஃபேப் பண்ணி தான் ஆகணும் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இப்போ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னால் எப்படி பண்ணுவீங்க? டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்கலாம், ஓகே, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கலாம், எல்லாமே ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தான். பட் அது எப்படி பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி நேச்சர், எந்த டைமில் பண்ண போகிறீங்க, எவ்வளோ தூரம், எவ்வளோ சாம்பிள் எடுக்க போகிறீங்க, என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு பண்ண போகிறீங்க, இது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இதை ப்ராப்பராக நீங்கள் ரெஸ்பான்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு தான் SA 330 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் SA 330? டு அப்டைன் sufficient appropriate audit evidence about the assessed. நீங்கள் ஏதோ ஒரு ROMM அசஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? you have to obtain sufficient appropriate audit evidence about the assessed ROMM. எப்படி பண்ணுவீங்க? because you have to go design and implement the appropriate responses. என்ன ரெஸ்பான்சஸ் வேணுமோ அந்த ரெஸ்பான்சஸை நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க டு அசஸ்டு ரிஸ்க். நீங்கள் ஏதோ ஒரு ரிஸ்க் அசஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு எப்படி டிசைன் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அந்த ரெஸ்பான்சஸ்ன்னு முடிவு பண்ண போகிறீங்க. ஓகே, தட் இஸ் வாட் யூ கோயிங் டு டூன்னு சொல்கிறாங்க. அடுத்தது SA 330 என்ன தான் சொல்ல வருது அப்படின்னா, 2 வகையில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு ரெஸ்பான்ஸ் என்னென்னா ஓவரால் ரெஸ்பான்சஸ். தட் இஸ், நான் இந்தளவுக்கு ரிஸ்க் அசஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு நான் ஓவராலாக நான் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து ஓவரால் அட் த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், எப்படி ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன், அந்த மாதிரி. இன்னொன்று வந்து என்னென்னா
அசர்ஷன் லெவலில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் எடுத்து இல்லை ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்சஸ் இல்லை ஒவ்வொரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஒவ்வொரு டிஸ்க்ளோஷரையும் எடுத்து அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். அதை நான் எப்படி எடுத்து செக் பண்ணட்டும்? 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா நான் எவ்வளோ டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணணும், எந்தெந்த ஆங்கிளில் செக் பண்ணணும், எந்தெந்த அசர்ஷன்ஸை நான் செக் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு ஒரு டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வேணும் இல்லையா? ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த ஆடிட்டர் ஷல் டிசைன் அண்ட் பர்ஃபார்ம். The auditor shall design and perform. இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The auditor shall design and perform further audit procedures. FAB. Because அவங்க risk assessment procedure வச்சு தான் ROMM அசஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. risk assessment procedure பிரயோகப்படுத்தி தான் risk of material misstatement அப்படிங்கிறத அவங்க அசஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அசஸ்மெண்ட்டுக்கு இப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? They have to design and perform further audit procedures. அதுக்கு இப்போ அவங்க further audit procedures டிசைன் பண்ணி பர்ஃபார்மும் பண்ணணும். டிசைன் அண்ட் பர்ஃபார்ம் த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஹூஸ் நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் டு பி ரெஸ்பான்சிவ் ஆஃப் தி அசஸ்டு ROMM. நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அசஸ் பண்ணீங்களோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டேஜில், அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? டு டிசைன் அண்ட் டு பர்ஃபார்ம் த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் and also you have to decide about the nature, timing and extent of further audit procedure. அந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை மட்டும் சும்மா மேல் நோக்கி சும்மா மேலாப்பில் அப்படியே வந்து I'm going to design அப்படின்னு கிடையாது. you're going to decide about what is the nature of procedures you're going to follow, what is the timing at which you're going to implement some procedure, what is the extent to which you're going to apply this further audit procedure. So nature, timing and extent of FAP should also be designed and performed by the auditor in response to the assessed risk which the auditor assessed at the RAP stage itself. இதை தான் வந்து SA 330 இதை தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we are going to FAP designing. ஓகே, இந்த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை நான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எத்தனை படி நிலைகளாக இதை நான் படிக்கிறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வந்திருப்பீங்க இல்லையா? ஏன் நீங்கள் அந்த அசஸ்மெண்ட்டுக்கு வந்தீங்க? ஏன் ஹையை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை ஏன் ROMM மாடரேட் லெவலில் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை ஏன் லோ? வாட் எவர் யுவர் அசஸ்மெண்ட் வந்து ஹையாக இருக்கலாம், மாடரேட்டாக இருக்கலாம், லோவாக இருக்கலாம். நீங்கள் வந்து அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன ரீசன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ரீசன்ஸ் ஃபார் த ROMM அசஸ்மெண்ட் அட் த அசர்ஷன் லெவல் ஃபார் ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும், ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கும், ஒவ்வொரு டிஸ்க்ளோஷருக்கும் நீங்கள் ஏன் RAP ஸ்டேஜில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் லோன்னு ஏன் முடிவு பண்ணீங்க? அந்த ரீசன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த ரீசன்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணாதான் அந்த ரீசன்ஸ் எல்லாம் உண்மையாகவே அந்த இடத்துல இருக்கா இல்லையான்றத உங்களால் சப்ஸ்டான்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் FAP டிசைனிங் என்ன அப்படின்னா, why did you fix the risk level at high? What is the reason? Tell me that. அதுதான் first point. So they say that consider the reasons. ROMM assessment at the assertion level for each classes of transaction, AB and disclosure இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிங்க. நம்பர் 2, நீங்கள் you have to obtain more evidence. ஹை, அதாவது எப்போ நீங்கள் வந்து ROMM at RAP ஸ்டேஜை ஹைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹை, மாடரேட், லோ, வாட் எவர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு என்ன ரீசன்னு முதல்ல அப்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, வி கோ வித் தட். அப்போ FAP ஸ்டேஜில் டிசைனிங்கில் முதல் 2 விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது. நம்பர் 1, இஃப் யூ ஹேவ் டிசைடட் ஹை, லோ, மாடரேட், வாட் எவர் இட் இஸ் ஃபார் ROMM, give me the reasons. Why is it that you decided the risk is very high in this sales account? Why is that you decided foreign exchange exposure இருக்க இடத்துல ரிஸ்க் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது? அதாவது ஹை ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஹை அப்படின்னு பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் சொல்லக்கூடாது. சேல்ஸ்ன்னு வரும்போது இந்த இடத்துல ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து ஹையாக இருக்குது, பர்ச்சேஸ்ன்னு வரும்போது மாடரேட்டாக தான் இருக்குது, பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ்ன்னு வரும்போது ரொம்ப லோவாக தான் இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து கேஷ் எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்ணுறதே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ அந்த இடத்துல பெட்டி கேஷ் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிற அளவுக்கு லோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான் பெட்டி கேஷை பொறுத்த அளவில் இருக்குது. அதே மாதிரி ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் வெண்டார் கிட்ட மட்டும் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குமோன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வரும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆடிட்டர் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை பண்ணும்போது பொதுவில் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் ஹை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு உள்ளே போக மாட்டார். அவர் ஒவ்வொரு ஏரியாவாக செக் பண்ணுவார். ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அதில்
வேல்யூவேஷன் இப்படி பண்ணியிருக்காங்க. மிஷினோட வேல்யூவை அவங்க போடுற விதத்தில் அங்கே வந்து ரிஸ்க் இருக்கா, ஓகே ரிஸ்க் இல்லைன்னா லோன் போடுங்க, ரிஸ்க் இருக்குன்னா மாடரேட் போடுங்க. ரொம்ப ஹெவி ரிஸ்க்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பிகாஸ் அந்த மிஷினோட வேல்யூ 10 lakhs கூட இல்லை, ஆனால் அவங்க அந்த 23 lakhsன்னு போட்டிருக்காங்க. இஃப் யூ ஃபீல் தட் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் when it comes to property plant and equipment is heavy, நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். First of all, the auditor cannot go on a very general statement saying that ROMM is high. No, that's not the case. Use case இங்கே என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அதை பொறுத்த அளவில் ROMM எப்படி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அதில் ROMM எப்படி இருக்குது, இன்வென்ட்ரியை பொறுத்தளவில் ROMM எப்படி இருக்குது, சன்ட்ரி டெட்டார்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுல ROMM எப்படி இருக்குது, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸை டீல் பண்ணுறதுல ROMM எப்படி இருக்குது. அதே மாதிரி இவங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் தே ரிசீவிங் ரெவன்யூ, அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ROMM எப்படி இருக்குன்னு. an auditor has to classify the risk of material misstatements to different kinds of account balances, to different kinds of classes of transactions and disclosures on a very different level. அது எல்லாம் அவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இஸ் என்ட்ரிங் இன்டு ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர். அப்போ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்னு வரும்போது அவர் ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் அவர் டிசைன் பண்ணணும். பிகாஸ் ஃபார் சர்டன் அக்கௌண்ட் பேலன்சஸ் இப்போ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு ROMM மிடில் தட் இஸ் மாடரேட் லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அங்கே வந்து ஃபேப் ரொம்ப அதிகம் அவசியம் கிடையாது. ஒரு பெட்டி கேஷை பொறுத்த அளவில் அங்கே ROMM வந்து லோன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த அளவில் நமக்கு வந்து இங்கே ஃபேப் வரும்போது அதிகமாக நம்ம டேக் கேர் பண்ண வேண்டாம். பட் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் அங்கே வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எடுத்த அளவில் அங்கே பேட்டன்ட் ரைட் வந்து வேல்யூவேஷனில் ஏதோ பெரிய ROMM இருக்குன்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் எங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜில். ஸோ அவரோட அசஸ்மெண்ட்டே என்னென்னா பேட்டன்ட் ரைட், காப்பி ரைட் இதெல்லாமே ஓவர் ஸ்டேட்டடாக இருக்குது வேல்யூ அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அது ரிலேட்டடாக ஹி ஹேஸ் டு பர்ஃபார்ம் இன்டெப்த் ஆடிட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இன் ஃபேப். ஸோ எந்த ஒரு ஆடிட்க்குமே ஒரு ரேப்னா ஒரே ஹைனா ஹை அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ஹை. அது இப்போ அங்கே ஹைனா இங்கே வந்து எப்படி இன்டெப்த்தாக ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ப்ரோட்டோக்காலும் கிடையாது. when you are deciding what is the risk assessment for each and every account balance, you will post high, medium, low என்னன்றது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணுவீங்க, ஒவ்வொன்றும் தனித்தனியாக மார்க் பண்ணுவீங்க. அப்போ எந்தெந்த விஷயத்துக்குலாம் ஹைன்னு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தான் இங்கே வந்து அதிகப்படியான ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின் பண்ணி அது கரெக்டாக தப்பா இல்லை ஒருவேளை சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் கூட அசஸ்மெண்ட்டை தப்பாக பண்ணியிருக்கலாம். பட் இன் ரியாலிட்டி த சினாரியோ வுட் பி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்குது நீங்கள் அசஸ் பண்ணியிருக்கலாம் உங்களோட எக்ஸ்பர்டீஸை வச்சு, உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு யூ மைட் ஹவ் கம் டு அ கன்க்ளூஷன் தட் ஓகே உங்களோட ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து ஃபார் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் ஹைன்னு நீங்கள் அசஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே நிறைய ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி யூ ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ். ஆனால் அது எண்ட் ஆஃப் த டே தான் உங்களுக்கு தெரியுது பெருசாக ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் பெரிய அளவில் ஒன்றும் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு. ஸோ எப்போவுமே ரிஸ்க் அசஸ்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுதான் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் மைட் பி ப்ரூவன் ராங் வென் யூ ஆக்சுவலி பர்ஃபார்ம் த ஃபேப். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒன்ஸ் யூ ஃபிக்ஸ்டு ஹை லெவல் ஆஃப் ROMM அட் த ரேப் ஸ்டேஜ், அட் ஃபேப் ஸ்டேஜ் யூ ஹவ் டு பி மோர் கேர்ஃபுல். பிகாஸ் நீங்கள் அசஸ் பண்ணும்போது பெருசாக அந்த இடத்துல வந்து ரொம்ப லோ ரிஸ்க் தான் அப்படின்னு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஹை ரிஸ்க்காக மாறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் எங்கே ஹை ரிஸ்க்குன்னு உங்களுக்கு தோணுதோ அது லோ ரிஸ்க்காக மாறுற வாய்ப்பும் கம்மி. அதனால் யூ ஹவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். ரேப் ஸ்டேஜில் உங்களோட ROMMோட அசஸ்மெண்ட் என்னவோ அது சப்போஸ் ஹையாக இருந்துச்சுன்னா the amount of audit evidence that you have to get in the FAP stage is very extraordinarily high. ஏன்னா அப்போ தான் உங்களால் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர முடியும். அதான் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெட் மோர் அண்ட் மோர் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் த ஹையர் த ஆடிட்டர்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். அப்போ உங்களுக்கு வந்து ஆடிட்டர்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ROMM ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கெட் அதிகமாக நீங்கள் வந்து பர்சுவேசிவ் ஆடிட் எவிடன்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். சில பேர் கேட்பாங்க மேம் பர்சுவேசிவ் ஆடிட் எவிடன்ஸ் கன்க்ளூசிவ் ஆடிட் எவிடன்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆடிட்டை பொறுத்தளவில் கன்க்ளூசிவ் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. அதாவது வந்து நமக்கு ஓரளவுக்கு ஒரு 90% இது தெளிவாக இருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்குமே தவிர இது 100% கரெக்டுப்பா, ஐ கோ பை இட் 100% இது கரெக்ட், இது மாற வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளால் ஆடிட் எவிடன்ஸ் அங்கேருந்து வாங்கவே முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால் மோஸ்ட்லி ஆடிட் பொறுத்தளவில் 90% வரைக்கும் கன்ஃபர்மேஷன் 80 to 90% அந்த மாதிரி கிடச்சாலே போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான வேர்டு தான் அந்த பர்சுவேசிவ் ஆடிட் எவிடன்ஸ். உங்களை வந்து நம்ப வைக்கிற அளவுக்கு அந்த ஆடிட் எவிடன்ஸ் இருந்தால் போதும். ஒரு பொட்டு டவுட் கூட வராமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்கள் கொடுப்பீங்க. இதெல்லாம் ஓகே, பட் ஸ்டில் என்னை தாண்டி என் கண்ணை தாண்டி
என்னோட செக்கிங்கை தாண்டி உள்ள தெஃப்ட்டோ எரரோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டோ நடந்திருக்க வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஏன்னா அதுதானே இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆடிட்டே அதானே. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ரீசன்ஸ் ஃபார் ROM. நான் சொன்னேன் இல்லையா, 2 படிநிலைகளை நம்ம படிக்கிறோம் ஃபேப் டிசைனிங். நம்பர் 1, ரீசன்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. வாட் இஸ் த ரீசன்ஸ், அதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஏன் சேல்ஸுக்கு வந்து ஹைன்னு போட்டிருக்கீங்க, அதுக்கு ரீசன்ஸ் 4 போடுங்க. அப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேயே உங்களோட டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜில் ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸஸ்க்கும் எந்த ROM வந்து அசஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எழுதிட்டு கீழே ரீசன்ஸை புட் அவுட் பண்ணுங்கள். யூ புட் அப் த ரீசன்ஸ். அந்த ரீசன்ஸை நீங்கள் போட்டால் தான் ஃபேப் அப்ளை பண்ணும்போது இந்த டவுட்னால தான் இவர் ஹைன்னு போட்டிருக்காரா, அப்போ இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும்னா எந்த மாதிரி ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணணும்னு அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் த ரீசன்ஸ் ஃபார் ROM, அதாவது லைக்லிஹுட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டியூ டு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரெலவெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் அக்கௌண்ட் பேலன்சஸ் ஆர் டிஸ்க்ளோஷர். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்னாலே அங்கே நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்னாலே அங்கே என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் கம்பெனி ரன் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணு இன்டீரியர் டெக்கரேட்டர். வெளியில் யாரோ ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டருக்கு நீங்கள் உங்கள் கம்பெனி டிசைன் பண்ணுற வேலையை கொடுத்தீங்கன்னா உட்காந்து பேரம் பேசுவீங்க. உங்கள் பொண்ணுக்கு கொடுத்தா எக்ஸ்ட்ரா 2 லட்சத்தை போட்டு கொடுப்பீங்க. விச் மீன்ஸ் இஃப் த கம்பெனி செல்ஸ் சம்திங் டு த related party, it will sell for a low amount because உங்களுக்கு தெரிஞ்சவங்க கம்மி ப்ரைஸ்க்கு வித்துருவீங்க. If the related party is purchasing something from you, you will give it for a very low price. But if the related party is the seller and you're buying the interior decoration services from her, who happen to be your daughter, you will probably put extra 2-3 lakhs to her account in the invoice also. Why? Because she is related party. So ரீசன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ஒரு ஆடிட்டர் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓகே இது வந்து இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன, ஒரு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த இடத்துல என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். whenever the company sells something, it will sell for a low price. whenever a company buys from them, it buys for a higher price because it wants to do favor to the related party and not to the company, because company belongs to the shareholders. Daughter belongs to you. Your daughter, you are giving extra 2 lakhs of the shareholders money. ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் கிட்டே என்னெல்லாம் விற்றுருக்காங்களோ அதெல்லாம் கம்மி விலைக்கு விற்றுருக்காங்களான்ற ஆங்கிளில் நாங்கள் அதை செக் பண்ணுவோம். எந்தெந்த ரிலேட்டட் பார்ட்டிக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் அதிக பணத்தை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிற பாணியில் செக் பண்ணுவோம். அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரே எங்களுக்கு தெரியலனா நாங்கள் எப்படி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை பிளான் பண்ணுவோம். அதனால தான் ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கும், ஒவ்வொரு கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும், ஒவ்வொரு டிஸ்க்ளோஷருக்கும், ஒவ்வொரு அசர்ஷனுக்கும் நீங்கள் ஒரு ரிஸ்க்கை அந்த இடத்துல அசஸ் பண்ணி அங்கே டிக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரிஸ்க்குக்கு என்ன ரீசன், என்ன குணாதிசயங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களால் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து சும்மா அகெயின் சேம் தான். டு அப்டெயின் எவிடன்ஸ் டு டிட்டர்மைன் வெதர் த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், வெதர் த கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி ஆர் நாட். ஏன்னா முக்கால்வாசி நேரங்களில் கண்ட்ரோல் மெக்கானிசம் கரெக்டாக இருந்துருச்சுன்னா அதை தாண்டி பிரச்சனையே நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போயிட்டு கடல் மாதிரி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ ரிலையன்ஸ்க்கெல்லாம் போயிட்டீங்கன்னா 300 சப்சிடரி வச்சுருப்பாங்க, 3 லட்சம் டிரான்சாக்ஷன் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு கன்சல்டேஷனில் உட்காந்துக்கிட்டு ஆடிட்லாம் பண்ணும்போது நீங்கள் போய் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் செக் பண்ணுறேன், ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸாக எடுத்து செக் பண்ணுறேன், ஒவ்வொரு சப்சிடரியை செக் பண்ணுறேன்னா கூட விடிஞ்சிரும். ஸோ மெஜாரிட்டியாக இந்த மாதிரி பல்க் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கிராண்ட் ஆஃப் திங்ஸில் நீங்கள் போய் ஆடிட் பண்ணும்போது உங்களை காப்பாற்றுற ஒரு குலதெய்வம் என்னென்னா 2 விஷயம்தான். ஒன்று டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். உள்ளே இருக்க கண்ட்ரோல் மேலே உங்களுக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கண்ட்ரோல் செம்மையாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு கம்மி. ஸோ இது வந்து ஒரு பெரிய கேட்டு மாதிரி. நான் எப்போதுமே சொல்லுவேன், வீட்டில் வெளியில் போட்டிருக்க பெரிய கிரில் கேட்டு தான் அந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். கிரில் கேட் வந்து உடைக்க முடியாமல் பக்காவாக இருக்குன்னா உள்ளே வந்து பெருசாக திருட வர வாய்ப்பே கிடையாது. எப்போ வெளியில் இருக்க கிரில் கேட்டு சரியில்லையோ அப்போ தான் வீட்டுக்குள்ளே திருட இருக்கானான்ற பயம் நமக்கு இருக்கும். அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேப்பை டிசைன் பண்ணும்போது உங்களோட முக்கால்வாசி எஃபர்ட்டை டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் போட்டு அதிலேருந்து ஒரு திடகாத்திரமாக ஒரு பதிலை வெளில எடுத்துருங்க. அந்த பதில் கிரில்லு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். கிரில்லு நல்லா இருக்குன்னு வந்துருச்சுன்னா அப்பாடா பாதி வேலை உங்களுக்கு குறைஞ்சிருச்சு, வீட்டுக்குள்ளே திருடா இருக்கானான்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை, சும்மா மேலாப்பில் தேடினா போதும். ஆனால் ஒருவேளை வெளியில் கிரில் இல்லைன்னா உள்ளே நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக தேடித்தான் ஆகணும். அதனால் நீங்கள் ஃபேப்போட டிசைனை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க,
ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு நீ எதனால் அது ஹைன்னு போட்ட, எதனால் மீடியம்னு போட்ட, எதனால் லோன்னு போட்டியோ அந்த ரீசன்ஸ் எழுத சொல்கிறாங்க. அந்த ரீசன் எழுதும் போது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எந்தெந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் எந்த மாதிரி ஆங்கிளில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை நீங்கள் சொல்லணும். லைக்லிஹுட் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கிளாஸஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர், அது ஒன்று. ரெண்டாவது, obtain audit evidence to determine whether the control mechanisms are operating effectively or not, because that will decide your nature, timing and extent of substantive procedures. ஒருவேளை grill நல்லா இருந்துச்சுன்னா உள்ள வந்து நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ், அந்த வவுச்சிங், வெரிஃபிகேஷன் அதெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. அதனால் நான் உங்ககிட்ட சொன்னேன் 2 விஷயம் தான் உங்கள் குலதெய்வம். ஒன்று என்ன அப்படின்னா இந்த கிரில் கேட், தட் இஸ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். இன்னொரு குலதெய்வம் என்னென்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஒரு 3 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். 3 லட்சம் டிரான்சாக்ஷனில் ஒரு சும்மா ஒரு 5% எடுத்தால் கூட ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன் நீங்கள் செக் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். போன வருஷம் மார்ச் மாதம் எவ்வளோ சேல்ஸ் நடந்துச்சு, இந்த வருஷம் மார்ச் மாதம் எவ்வளோ சேல், இதுக்கும் கொஞ்சமாவது கம்பேரிட்டிவாக இருக்கா. போன வருஷம் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, இந்த வருஷம் அடிஷனல் எத்தனை எம்ப்ளாயிஸ் ஆட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் வெளில போயிருக்காங்க, எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது நம்ம ஒரு கழுகு பார்வையிலேருந்து ஒரு கம்பெனியை பார்க்கும்போது எந்த இடத்துல தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம அந்த இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா தேவையில்லாமல் எல்லா டிரான்சாக்ஷனையும் உட்காந்து 30% சாம்பிள் போட்டு எல்லாத்தையும் 30% உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தால் எந்த காலத்தில் விடியறது. அதனால ஆல்வேஸ் ரிமெம்பர், out of 100% of your effort, put 40 to 45% of your effort on test of controls first. அதில் grill இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இப்போ grill இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உள்ளே நீங்கள் வேலையை கம்மியாயிடும். சப்போஸ் வெளில grill இல்லைப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சு, இப்போ எந்த ரூமில் திருட இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு மேலே போய் நின்று பார்த்துட்டு எங்கே இருப்பான்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு பேர் தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அப்போ நீங்கள் ஆன் த ஹோல் அந்த கம்பெனியை தூரமாக தள்ளி வச்சு இங்கேருந்து பார்க்கணுன்னா அனலைஸ் பண்ணணும். அது எப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு அனலைஸ் பண்ண முடியுமா? முடியாது. தூரத்தில் தள்ளி வச்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அப்படி பார்க்கும்போது ஓகே, இங்கே ஹால், இங்கே கிச்சன், இங்கே லிவிங் ரூம், இங்கே ஸ்டடி ரூம், இங்கே இதெல்லாம் இருக்குது, இந்த இடத்துக்குள்ள போனால் இங்கெல்லாம் ஒளி இடம் இருக்குது, நம்ம அனலைஸ் பண்ணுறோம்ல. அந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு இந்த சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிடும். இவ்வளோ எம்ப்ளாயிஸ் இவ்வளோ சேலரி பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஏன் இவ்வளோ லாயருக்கு இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அப்போ லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது கேஸ் தொடுத்துருக்காங்களா, அது இவங்க நம்மக்கிட்ட மறைக்கிறாங்களா, என்ன எது தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிரும்ப்பா எந்த இடத்துல ஓட்டை இருக்குன்னு. ஓட்டை எந்த இடத்துல இருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வவுச்சிங் வெரிஃபிகேஷன் பார்க்க. வவுச்சிங் வெரிஃபிகேஷன் ஷுட் பி கெப்ட் ஒன்லி ஆஃப்டர் ஃபைண்டிங் அவுட் வேர் த டிசீசஸ். டிசீஸ் எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், புரியுதா? டிசீஸ் இருக்குமா இருக்காதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். கிரில் இருக்கா இல்லையா, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் உள்ள வந்து திருட வர லைட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் எந்த இடத்துல அதிக லெவல் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இடத்த காமிச்சு கொடுத்தப்புறம் அந்த இடத்துக்குள்ளே போய் உட்காந்து வவுச்சிங் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், டக்கு நீங்கள் ஸ்பாட்டட் பண்ணலாம். அதை விட்டுட்டு போன உடனே நம்ம அடுக்கு உட்காந்து வவுச்சிங் வெரிஃபிகேஷன் பண்ணுறோன்னா நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து முதல் 10 பக்கத்தை படிச்சுட்டு இருப்பீங்க. மெயின் எக்ஸாமுக்கு கொஸ்டின் 92வது பக்கத்துலேருந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஒரு புக் எடுத்து இந்த புக்லேருந்து நான் எக்ஸாம் படிக்கணும்னா எதுலேருந்து எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம், எதுலேருந்து பாஸ் கொஸ்டின் கேட்டிருக்கான் அனலைஸ் பண்ணுறீங்கல்ல, அதுதான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், புரியுதா? இது 2 பாயிண்ட். அடுத்து என்ன சொல்கிறாங்க, obtain more evidence the higher the assessment. ROIM ஹைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது எப்படியாவது அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல நிறைய ஆடிட் எவிடன்ஸை அப்டைன் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் they say that decide and perform test of controls. ஆமாம், அடுத்து நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு 100% ஆஃப் த எஃபர்ட்டில் முதல் 50% தூக்கி எங்கே போடணும், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் போடணும். ஏன் டெஸ்ட் ஆஃப் ஒன் செகண்ட்மா, ஏன் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை தூக்கி மொத்தம் எஃபர்ட்டையும் போடணும்? ஏன்னா டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரில் கேட்டு, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது கிரில் கேட்டு. அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சிரும். அதனால தான் அப்போ டிசைன் அண்ட் பர்ஃபார்ம் த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் டு அப்டைன் த சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் வெதர் த கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி ஆர் நாட். வெளியில் கிரில் கேட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடி. இதான் உனக்கு ஸ்டெப் நம்பர் 1ங்கிறாங்க. எதில்? ஃபேப்பில் உன்னோட ஸ்டெப் நம்பர் 1 கான்சன்ட்ரேட்டிங் ஆன் டிஓசி தான். ஏன்னா அங்கே 2 விஷயத்த சொல்லிட்டாங்க பாருங்கள். ஒன்று, த ஆடிட்டர்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ROIM அட் அசர்ஷன் லெவல் இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் தட் கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி. அதாவது நீங்கள் இனிஷியலி இந்த ரேப் ஸ்டேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. ரேப் ஸ்டேஜில் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ரிஸ்க் அசஸ் பண்ணியிருக்கீங்களே,
அந்த ரிஸ்க் இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு அசம்ஷன் ஒன்று வச்சுருப்பீங்களா, ஓகே உள்ளே வந்து கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இப்படி ஒர்க் ஆகுது, அதனால் இந்த அளவுக்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும் நீங்கள் அசஸ் பண்ணியிருக்கீங்களே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இனி வரும் எல்லா டெஸ்டிங்க்குமே முதல் படி இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஸோ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலன்னா யூ வில் நெவர் பி ஏபிள் டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் டு சி வெதர் த கண்ட்ரோல்ஸ் ஆர் ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி த்ரூ அவுட் த இயர். அது தெரியாமல் நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்க, ஃபேப்பு ப்ரொசீடே பண்ண முடியாது. அதனால் the auditor intends to rely on the operating effectiveness of control. அது ஏன் அவர் ரிலை பண்ணணும்னு நினைக்கிறாரு, நான் ஏன் கிரில் கேட் நல்லா இருக்கா இல்லையான்னு ரிலை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே திருட இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கிரில்லை பற்றி நான் செக் பண்ணேன்னா வீட்டுக்குள்ளே திருட இருக்கானா இல்லையா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். which means that to determine the NTE of substantive procedures, to determine the nature, timing and extent of substantive procedure, அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் எனக்கு கிரில் கேட்டோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணணும். அப்போ ஐ எம் செக்கிங் த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ், whether the relevant controls are operating throughout the year or not, operating effectively throughout the year or not. Why am I checking it? Because I want to determine the nature, timing and extent of further audit procedures. Nature, timing and extent of substantive procedures, sorry. ஏன்னா ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னால் அதில் டிஓசியும் வந்துடும். நான் டிஓசி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதாவது ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்னு சொன்னால் அங்கே டிஓசி இருக்குது, அப்புறம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் இருக்குது. சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்குது, சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது, டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸில் வவுச்சிங் இருக்குது, வெரிஃபிகேஷன், இவ்வளவும் இருக்குப்பா. அப்போ எனக்கு ஃபேப்பில் இவ்வளவும் இருக்கும்போது நான் ஏன் ஃபஸ்ட்டு டிஓசியே எடுக்கிறேன்? ஏன்னா டிஓசி எனக்கு கிரில் கேட் மாதிரி. அதை நான் செக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா தான் நான் எஸ்பிக்கு வருவேன், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜருக்கே வருவேன். அந்த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜருக்கு வரும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், சாப்பை தான் பார்ப்பேன். சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு எங்கே ஓட்டை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாட்சிங் வெரிஃபிகேஷனுக்கு வருவேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகான பேப்பர் தெரியுமா அப்பா, புரிஞ்சுக்கணும்ல. அதுதான் அந்த இடத்துல ஒரு ஃபுட்டை நமக்கு கொடுத்தா கூட அந்த ஃபுட்டை நமக்கு டைஜஸ்ட் ஆகணுமே, டைஜஸ்ட் ஆகி உடம்புல ஒட்டணுமே, சத்தா ஒட்டணுமே. பேதி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நிறைய பேர் ஆடிட்டு பேதி தான் ஆகுது, உள்ளே புரியாமல் கொள்ளாமல் அதை அப்படியே குடிச்சிடுறது, சாப்பிட்றது, மனப்பாடம் பண்ணுறது, உள்ளே போய் அதை வயிற்றுக்கு ஒத்துக்காமல் உடம்புக்கு ஒத்துக்காமல் மண்டைக்குள்ளே அது சேராமல் பேதி தான் அது. நம்ம புரிஞ்சு படித்தா மறக்கவே மறக்காது. ஓகே, இன்னொன்று 2 விஷயம் அவங்க சொல்கிறாங்க. ஏன் நான் வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்கு 2 விஷயம் சொல்கிறாங்க. இது வந்து சும்மா ரெப்படிஷன் தான், ஒரு தடவை சும்மா படிச்சுக்கோங்க. பட் இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஆர்ஓஎம்எம் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக அசஸ் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி அசஸ் பண்ணியிருப்பீங்க? ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, ஹை லோ மீடியம்னா, ஏன்னா அங்கே உள்ள கண்ட்ரோல் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு ஒரு தடவை செக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதனால் இந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண வேண்டாம்னு தெரியறதுக்காகவாவது நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரிலை ஆன் த ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி ஆர் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ரெலவெண்ட் கண்ட்ரோல்ஸ். இது நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, சில நேரத்தில் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை நம்ம 100% உபயோகப்படுத்தினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மொத்தமாகவே வந்து ஒரு 1000 டிரான்சாக்ஷன் இருக்குது. 1000 டிரான்சாக்ஷன் நம்ம புரட்டி போட்டு பார்த்தா கூட நமக்கு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்காது. உள்ள ஒரு ஃப்ராட் நடந்திருக்கும், ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவனுங்க அப்படி ஒரு வேலையை உள்ளே பண்ணி வச்சுருப்பானுங்க. டாக்குமெண்ட்டை பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் உள்ள ஃப்ராட் நடந்திருக்குன்னு. ஆனால் வெளியில் கிரில் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உள்ள ஃப்ராட் இருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்ல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, there are certain areas where இந்த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி உங்களால் அந்த ரிஸ்க்கு வந்து மெட்டீரியலைஸ் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உள்ளே வந்து திருட்டு நடந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை விட்டுட்டீங்க. உள்ளே போய் நான் ஒரு ரூமாக செக் பண்ணுறேன், நான் போகிறேன்ப்பா ரூம் நம்பர் 1க்கு போகிறேன், எல்லாத்தையும் செக் பண்ணுறேன், எனக்கு எப்படியாவது அந்த லெட்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அந்த லெட்டர் தொலைஞ்சு போச்சு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் ரூம்குள்ளே ஒவ்வொரு இடமா நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி செக் பண்ணாலும் உங்களுக்கு லெட்டர் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, பிகாஸ் அந்த லெட்டர் அந்த வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்குன்னே உங்களுக்கு தெரில. இன்னொன்று அப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, there are certain areas of classes of transactions, account balances and disclosures where you can't find out the material misstatement just with the help of substantive procedures. அப்போ நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, வேறு வழியே கிடையாது, நீ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் மேலே சாஞ்சு தான் ஆகணும். அப்போ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தான் உன்னை காப்பாற்றக்கூடிய ஆபத் பாந்தவன் இந்த இடத்துல. பிகாஸ் நீ 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணாலும் உன்னால் அங்கே நடந்திருக்கிற விஷயத்தை வெளில கொண்டு வர முடியாது. ஏன்னா 4-5 பேர் சேர்ந்து அந்த ஃப்ராட் வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ உன்னால் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறது மூலிமா அங்கே நடந்திருக்க ஃப்ராடை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால்
டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை ஒருத்தர் ஃபாலோ பண்ணாமல் அத்துமீறி உள்ள ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கான்னு நீ கண்டுபிடிக்கும் போது இதையே அவன் மீறி இருக்கானா உள்ளே ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களால் ஸ்பாட் அவுட் பண்ண முடியும். அது மூலிமா உங்களால் சில ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ there are 2 reasons why you have to perform test of controls. பிகாஸ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் சப்ஸ்டாண்டிவ் எவ்வளோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, there are certain areas where even if you confirm 100% of the transactions நீங்கள் வவுச்சிங் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் still you will be left with no clue. க்ளூலெஸ்ஸாக இருப்பீங்க. ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அங்கே அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும். ஸோ இட்ஸ் பெட்டர் தட் அந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம எஸ்கேப் ஆகணும்னா we have to dwell on வேறு வழி இல்லை, நம்ம வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தான் பார்த்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. என்ன கண்ட்ரோல் மெக்கானிசம்? எல்லா எக்ஸ்பென்சஸையுமே ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனல் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேரில் உட்காந்து அவருக்கு மட்டும்தான் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்குது, அவர் மட்டும் தான் இதெல்லாமே அப்லோட் பண்ண முடியும்னு இருக்குது. ஆனால் அவர் 10 நாள் லீவில் போயிருக்காரு. அந்த 10 நாளுமே எல்லா என்ட்ரிஸுமே அப்லோட் ஆகிருக்கு. எப்படின்னு கேட்டால் வேறு ஒரு பர்சன் யூஸ் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இது கிளியர் வயலேஷன் ஆஃப் அ கண்ட்ரோல் மெக்கானிசம். இது என்ன சொல்லுது? அப்போ 10 நாள் அவர் இல்லைனாலும் எல்லா வேலையும் நடக்குதுன்னா அப்போ எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. திஸ் இஸ் அ கிளியர் வயலேஷன் ஆஃப் கண்ட்ரோல் மெக்கானிசம். இது நடந்துருச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ள எவன் வேணாலும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு உள்ளே எத்தனை வாட்டி வேணாலும் அந்த டிரான்சாக்ஷனை போட்டு எடிட் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருதில்ல. அப்போ கண்ட்ரோல் மெக்கானிசம் கொடுக்குற அந்த டெம்பை சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரால் சில சூழ்நிலைகளில் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேலே டிபெண்ட் பண்ணி ஆகணும். அண்ட் தட் இஸ் வை டிஓசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சே தட் ஓகே இப்போ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ 3 விஷயம் பார்ப்பாங்க. நேச்சர் ஆஃப் கண்ட்ரோல், எந்தெந்த இடத்துல டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணணும் அதுன்னு சொல்கிறாங்க. நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். நம்பர் 1, இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை நீங்கள் டிசைன் பண்ணும்போது ஆடிட்டர் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 1, ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குன்னா அது முதல்ல ஆப்ரேஷனலாக இருக்கா இல்லையான்னு அவர் தெரிஞ்சுக்கணும். 2வது, ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒரு செக் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் நல்லா ஒர்க் ஆகணும்னா திஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் டிபெண்ட்ஸ் அப்பான் சம் அதர் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ 2-3 கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ஒன்றா ஒர்க் ஆனால் தான் ஆன் த ஹோல் அவுட்புட் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒன்றுமே இல்லைப்பா, ஒரு 3 கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. ஓகேவா? இந்த 3மே சேர்ந்து ஒர்க் ஆனால் தான் டேட்டா கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டோட்டலாக 150 கண்ட்ரோல்ஸில் ஒரு 50 கண்ட்ரோலை சூஸ் பண்ணுறீங்க. அதில் இந்த 2 கண்ட்ரோல் மட்டும் சூஸ் ஆகிடுச்சு, இது சூஸே ஆகலை. ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. இதனால் இது 2மே நல்லா ஒர்க் ஆனாலும் அவுட்புட் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் அழகழகாக அந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிகாஸ் B and C இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இன்புட் கிவன் பை ஏங்கிற ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் என்ன டேட்டாவை கொடுக்குதோ அதை தான் பிஓசியும் ப்ராசஸே பண்ணுறாங்க. ஏங்கிறவன் எந்த டேட்டாவை எடுக்கிறானோ அதுவே முதல்ல ப்ராப்பராக அத்தாரிட்டேட்டிவாக ஆத்தென்டிகேட்டட் டேட்டாவே கிடையாது. அப்படின்னும் போது ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ஒரு அவுட்புட்டுமே சரியில்லை. அதை எடுத்து பிஓசியும் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அவுட்புட்டும் சரியாக இருக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பண்ணும்போது 2 டைமென்ஷனில் பாருங்கள். ஒரு டைமென்ஷன் நீங்கள் டெஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல் மெக்கானிசமுடைய பதிலாகப்பட்டது இல்லை அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் ஆகப்பட்டது இன்னொரு கண்ட்ரோலை டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த கண்ட்ரோலையும் உங்கள் சாம்பிள் சைஸ்க்குள்ளே கொண்டு வந்துருங்க. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் முதல்ல வருஷம் ஃபுல்லாக ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? என்னென்ன செக் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, வருஷம் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, அப்புறம் அது யார் ஆப்ரேட் பண்ணுறோம், அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது. இந்த 3 கேள்வியும் கேளுங்க. ப்ளஸ் நான் சொல்லுவேன்ல, கண்ட்ரோல் இன்னொரு கண்ட்ரோல் மேலே டிபெண்ட் ஆகிருக்கா, கண்ட்ரோல் ஓவர் த கண்ட்ரோல், அந்த மாதிரி கண்ட்ரோல் ஓவர் அனதர் கண்ட்ரோல், கண்ட்ரோல் ஓவர் அனதர் கண்ட்ரோல் இருக்கான்னு பாருங்கள். இது 2த்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எப்போதுமே டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பொறுத்த அளவில் நிறைய மெத்தட் சொல்லுவாங்க தெரியுமா? என்கொயரி, ரீபர்ஃபார்மன்ஸ், ரீகால்குலேஷன், அது இது நிறைய சொல்லுவாங்க. ஆனால் எப்போதுமே என்கொயரி அப்படிங்கிறது நீங்கள் கேட்ட உடனே பதில் கிடச்சிடும். நான் எப்போவுமே சொல்லுவேன், எஃபிஷியன்சி, அதாவது ஒரு ஆடிட் மெத்தட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உடனே பதில் கிடைக்குதுன்னு அர்த்தம். அதான் எஃபிஷியன்சி. அதுவே ஒரு ஆடிட் மெத்தட் எஃபெக்டிவ்னா என்ன தெரியுமா? கிடைக்கிற பதில் நம்பகத்தன்மையாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் எஃபெக்டிவ் ஆடிட் மெத்தட். இப்போ என்கொயரியை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சீக்கிரம் ஒரு பதில் கிடைக்கும். ஆனால் அந்த பதிலை நம்ப முடியாது. ஏன்னா அது ஓரல் எவிடன்ஸ். இன்னொன்று, இப்போ நீங்கள் ரீகால்குலேட் பண்ணுறீங்க, ரீபர்ஃபார்ம் பண்ணுறீங்க, வாக் த்ரூ ப்ரொசீஜர் பண்ணுறீங்க, ஓகேவா? அந்த மாதிரி இல்லை சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும்? உங்களுக்கு எஃபெக்டிவான ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கும். ஸோ எப்போதுமே என்கொயரி மூலிமா கிடைக்கிற அந்த ஒரு எவிடன்ஸை ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது அவ்வளோ நம்பகத்தன்மை கிடையாது.
ஸோ எப்போதுமே ஒன்று என்கொயரி ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதோ டாக்குமெண்ட் செக் பண்ணுங்கள், அப்போ கொராபரேட் பண்ணுங்கள். நான் என்கொயரி பண்ணேன், அவங்க சொன்னாங்க மொத்தம் 50 சேல்ஸ் நடந்திருக்குன்னு. போய் புக்ஸை எடுத்து பாருங்கள், நிஜமாவே 50 சேல் நடந்து என்ட்ரி போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை 48 போட்டிருக்காங்களா, இல்லை 52 போட்டிருக்காங்களா என்னன்னு பாருங்கள். அப்போ இன்ஸ்பெக்ஷன் டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணான்னு தெரியும். அப்போ என்கொயரி ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் gives us what கைண்ட் ஆஃப் மோர் என்னது உங்களுக்கு வந்து எவிடன்ஸ். ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை பார்ப்பீங்க, ரீபர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நீங்களே ஒரு ரீபர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்கிற தெளிவுங்கிறது அதிகம். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the inquiry plus inspection or inquiry plus reperformance, அதில் கிடைக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் இஸ் ஹையர் தேன் த என்கொயரி ப்ளஸ் அப்சர்வேஷன். ஏன்னா கேள்வி கேட்டுட்டு அவன் என்ன செய்கிறான்னு உட்காந்து பார்க்கறதுல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தீர்க்கத்தை விட என்கொயரி ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் என்கொயரி ப்ளஸ் reperformance of the same thing by the auditor by himself, that gives him more reliable audit evidence. ஓகேவா? இது வந்து சும்மா இது எம்சிக்யூவில் கேட்டால் கேட்கலாம் அந்த மாதிரி. அடுத்தது, எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்டென்ட் ஆஃப் டிஓசியை டிட்டர்மைன் பண்ணணும். நான் உங்களுக்கு எப்போதுமே சொல்லியிருக்கேன், ரேப்பில் நீங்கள் வந்து ரிஸ்க் அசஸ் பண்ணிடுவீங்க, கரெக்டாக? ரிஸ்க் அசஸ்மெண்ட் வில் ஹேப்பன் இன் ரேப். ஃபேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை எப்படி டிசைன் பண்ண போகிறீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ ஃபேப்பில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் டிசைன் பண்ணணும். அதில் 2 மேஜர் ஏரியாஸ் இருக்குது. ஒன்று டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸு, இன்னொன்று தான் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸு, அப்புறம் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். இங்கே என்ன சொல்கிறாங்க, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், நேச்சரும் டைமிங்கும் பார்த்தாச்சு. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம நேச்சரும் டைமிங்கும் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்டென்ட் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் பார்த்தாச்சு. இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல that is what டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம பண்ணணும், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ணணும். இந்த இடத்துல நேச்சர் பார்த்துட்டிங்களா, இந்த இடத்துல எக்ஸ்டென்ட் பார்க்குறீங்களா, இந்த பக்கம் டைமிங் பார்ப்பீங்க. நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். இப்போ டைமிங் பார்த்தா நான் ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும், ஜாலியாக படிக்கலாம். ஓகேவா? வாட் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் டிஓசி. அதாவது டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போய் நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஒரு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எந்த அளவுக்கு நம்ம செக் பண்ணணும், அது ரொம்ப நுட்பமாக செக் பண்ணணுமா, இல்லை ஓரளவுக்கு செக் பண்ணால் போதுமா அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறது, எந்தெந்த விஷயங்கள் அதை டிசைட் பண்ணும், டு வாட் எக்ஸ்டென்ட். அதாவது நம்ம வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ரொம்ப டைவிங் டீப் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோமா, இல்லை மேலோட்டமாக செக் பண்ணால் போதுமா, இல்லை ஒரு மாடரேட்டாக செக் பண்ணால் போதுமா. டு வாட் எக்ஸ்டென்ட் ஆர் யூ கோயிங் டு செக் த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், ஹூ டிசைட்ஸ் திஸ் அப்படின்னு கேட்டால் இந்த 5 பேர் டிசைட் பண்ணுறாங்க. நம்பர் 1, அந்த கண்ட்ரோல் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஹவு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோலும் ஒரு மாதத்துக்கு 4 வாட்டி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, இல்லை தினம் 10 வாட்டி பண்ணுறாங்களா, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகுதா, அந்த ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. நம்பர் 1 இஸ் ஆல் அபவுட் ஃப்ரீக்வன்சி. நம்பர் 2, the length of time during the audit period that the auditor is relying on the operating effectiveness of the control. அவர் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆடிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு ஆடிட் பண்ணுறதுல அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் சூப்பராக ஆப்ரேட் ஆனாலே போதும், அவருக்கு தகுந்தாப்புல பதில் கிடச்சிரும் அவளுக்கு அப்படின்னா. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் லெங்த் ஆஃப் டைம், எவ்வளோ நேரம் அதை ஆப்ரேட் பண்ணால் அவருக்கு நல்ல பதில் கிடைக்கும், அதை பற்றி நீங்கள் பேசணும். லெங்த் ஆஃப் டைம் தட் த ஆடிட், தட் இஸ் த லெங்த் ஆஃப் டைம் தட் த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஷுட் ஒர்க் ஆர் இஸ் ஒர்க்கிங், அது ரொம்ப முக்கியம். பேஸ்ட் ஆன் விச் த ஆடிட்டர் இஸ் கோயிங் டு ரிலை. அடுத்தது, எவ்வளோ டீவியேட் ஆகும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆகாமல் டீவியேட் ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. That is another factor for you to decide what is the extent to which you want to check the test of controls. So what is the expected rate of deviation? Number 4, the relevance and reliability of audit evidence to be obtained. Okay, the relevance and reliability of audit evidence to be obtained regarding the operating effectiveness of control of the assertion relevant. The relevance and reliability of audit evidence to be obtained. அதாவது டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், சில நேரங்கள் எப்படி இருக்கும்னா, படி எனக்கு வந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் நிறைய எவிடன்ஸ் கிடச்சிரும், எனக்கு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒன்றும் பெருசாக தேவைப்படலை அப்படின்னா அப்போ நீங்கள் லைட்டாக டச் பண்ணிக்கிட்டா போதும் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில். இல்லை, த ரெலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் தட் ஐ வாண்ட் ஃப்ரம் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இஸ் வெரி 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 ஹியூஜ் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு டுவர்ட்ஸ் டிஓசி அதிகமாக இருந்தால் தென் your extent of checking the TOC should also be higher. ஏன்னா the relevance and reliability of the audit evidence to be obtained, நீ எவ்வளோ அப்டெயின் பண்ணணும்னு நினைக்கிற, டிஓசிலேருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆடிட் எவிடன்ஸு எவ்வளோ ரெலவெண்ட் அண்ட் ரிலையபிள் ஆடிட் எவிடன்ஸ் உனக்கு வந்து டிஓசிலேருந்து கிடைக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ
அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டிஓசியை செக் பண்ணால் போதும். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அந்த அளவுக்கு பண்ணால் போகிறோம். சில நேரத்தில் என்னென்னா நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஸோ எனக்கு டிஓசியை செக் பண்ண எனக்கு அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரில்லை செக் பண்ண அவசியமே இல்லை, ஏன்னா வீட்டுக்குள்ளே 1 கிராம் தங்கம் கிடையாது. ஸோ தங்கத்தை திருட எவனாவது வந்தானா அவனுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் கிடையாது, அவன் வெளில தான் போயாகணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கப்பா. உள்ளே எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் தங்கமே வைக்கலை. கேஷ் இருந்தால் என்ன பிரச்சனை, கேஷ் அங்கே இல்லை. அப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் மெக்கானிசம் ஃபார் கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஒன்று வச்சுருப்பீங்க, அது ஒர்க் ஆகலைன்னா கூட உள்ளே திருட்டு நடக்காது. ஏன்னா நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ஃபார் கேஷ் ட்ரான்சாக்ஷன் வச்சது ஒர்க் ஆனாலும் ஒர்க் ஆகலைனாலும் உள்ளே திருட்டு நடக்குது, ஏன்னா உள்ளே கேஷே இல்லையே, அந்த மாதிரி. ஸோ சில நேரங்களில் நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை முழுக்க நம்பிட்டு டிஓசி தேவையில்லைன்னு விட்டுட்டிங்கன்னா அப்போ தி அமௌண்ட் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் தட் யூ ஹவ் டு கலெக்ட் ஃப்ரம் த டிஓசி ஷால் பி லெஸ். பட் சில நேரங்களில் வெளில கிரில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணால் தான் நீங்கள் உள்ள ப்ரொசீஜரே பண்ண முடியும். ஐ வாண்ட் டு அப்டெயின் ஆடிட் எவிடன்ஸ் ஃப்ரம் த டிஓசி to such extent that the relevance and reliability of audit evidence should be very high from TOC. Na adukku edha mari neenga have to obtain it appdin solran. Last but not the least, the extent to which audit evidence is obtained from TOC, okay va, related to the assertion. Sometimes test of control neenga enadhaan check pannalum. For example, test of control enna soludhu, inventory correct ah lorry la irundhu irakkranga pa, ulla vandu raw material irangudhu, irangna odane test of control பொறுத்த வரைக்கும் என்னன்னா கரெக்டாக அதை வாங்கி உள்ளே வச்சு பூட்டுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. நான் தப்பே சொல்லலை, அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. ஒரு தடவை கூட லாரி விட்டு பொருள் இறங்குச்சுன்னா வெளில எவனும் திருட முடியாது, எல்லாம் உள்ளே போயிடுச்சு, கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் இப்போ உங்களோட டவுட் என்னென்னா உள்ளே கொண்டு போய் இறக்கி இருக்கிற அந்த பொருளுடைய குவாலிட்டியை பற்றி தான் உங்களுக்கு டவுட், ஆர் அதோட எக்ஸிஸ்டன்ஸை பற்றி உங்களுக்கு டவுட் இல்லை. ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸை தான் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் கவர் பண்ணுது. பொருள் வந்து லாரி விட்டு இறங்கினா நேராக கண்டிப்பாக உள்ளே கொண்டு போய் வச்சு பூட்டுறது அவங்க வேலை. இதை கண்டிப்பாக ஒரு அண்ணா அங்கே செஞ்சுட்ருக்காரு, அண்ணாமலைன்னு ஒரு அண்ணா இருக்கார். அவர் எப்போவுமே கண்டிப்பாக லாரிலேருந்து பொருள் வந்தால் மொத்தத்தையும் குடவுங்களை இறக்கி பூட்டிட்டு தான் வீட்டுக்கு போவார், இல்லை பூட்டிட்டு அங்கே உட்காந்துருப்பார் அடுத்த நாள் காலை அடுத்த செக்யூரிட்டி வர வரைக்கும். இதில் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். ஓகே, கண்ட்ரோல் மெக்கானிசம் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் நான் செக் பண்ணுறதுனால என்னோட டவுட்டு கிளாரிஃபை ஆகுமா? நீங்கள் உடனே கேட்பீங்க, மேம் உங்களுக்கு என்ன டவுட்டு? எனக்கு என்ன டவுட்னா, அந்த வேர் ஹவுஸ்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்கல்ல பொருள், அதெல்லாம் ஏ கிரேடுன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை A1 கிரேடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளே கொண்டு போய் வச்சது பி கிரேடாக இருந்ததுன்னா அது அண்ணாமலை அண்ணனுக்கும் தெரியாது, செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கிடையாது. அப்படின்னும் போது நான் வேறு வழியே கிடையாது, நான் நேரடியாக போய் வேர் ஹவுஸ்க்கு போய் அந்த பொருள் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நிஜமாவே அந்த கிரேட் மெட்டீரியல் தானே நான் தான் செக் பண்ணி ஆகணும். ஸோ சில நேரங்களில் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் நான் பண்ணால் கூட அது எனக்கு போதுமான அளவு எவிடன்ஸை கொடுக்க முடியாது. பிகாஸ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆர் நாட் டிசைன்டு with respect to valuation or with respect to rights and obligations. It is designed with respect to existence. It is designed with respect to proper teleport இல்லை என்ன சொல்கிறது, ப்ராப்பராக டிரான்ஸ்போர்ட் பண்ணி குடவுனுக்கு போய் ரீச் பண்ணி பூட்டி வைக்கிறது வரைக்கும் தான் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் டிசைனே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் எப்படி என்னுடைய வேல்யூவேஷனுக்கோ இல்லை எப்படி என்னோட ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ்க்கோ ஒரு பதில் கொடுக்கும். அதனால் the extent to which audit evidence obtained from test of controls is related to the assertion to which you have a doubt. உனக்கு எந்த அசர்ஷனை பற்றி டவுட்டு, வேல்யூவேஷனை பற்றி டவுட். கண்ட்ரோல் மெக்கானிசம் எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் இஃப் யூ collect the audit evidence with regard to the whether the control mechanism is working or not, it is not going to solve your problem. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு தான் you have to decide to which extent you are going to perform test of controls. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், டைமிங் ஆஃப் கண்ட்ரோல். டைமிங் ஆஃப் கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான். ஒன்று, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் வருஷம் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகுதா, இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட் இன் டைமில் தான் அது ஆப்ரேட் ஆகிறத நீங்கள் பார்த்தீங்களா? எப்போதுமே நம்ம சொல்லுவது தெரியுமா, மேனுவல் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல். ஆட்டோமேட்டட் கண்ட்ரோலில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் இன்றைக்கி வர சிசிடிவி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னா, இஃப் நத்திங் எல்ஸ் இஸ் ராங் தென் வருஷம் ஃபுல்லாக இந்த சிசிடிவி ஒர்க் ஆகணும், அவ்வளோதான். இப்போ இதுவே வந்து நான் எல்லாரையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவர் எல்லா நாளும் அந்த இடத்துல இருந்து அவர் எந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணி நோட்ஸ் எடுக்கணுமோ அதை பண்ணாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு செக் பண்ண போகிறேன், அவர் அங்கே நின்று கரெக்டாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காருங்கிற ஒரு காரணத்தினால வருஷம் ஃபுல்லாக 365 நாள் அவர் அதே வேலையை அந்த இடத்துல பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் மே ஒர்க் ஆன் த டே தட் when I went to test the TOC, that is control mechanism நல்லா ஒர்க் ஆகுதுல நான் பார்க்க போகிறேன் அன்னைக்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்துக்கலாம். ஸோ நான் ஓகே நல்லா ஒர்க் ஆகுதுன்னு டிக் போட்டு வந்திருப்பேன். அடுத்த நாள் அவருக்கு உடம்பு சரி நல்லா லீவ் போட்டிருப்பார். அப்போ அவர் அந்த டெஸ்டிங்கே அப்போ வந்து அவர் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் அங்கே அப்ளை பண்ணியிருக்க மாட்டார். ஸோ மேனுவலாக ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் அது த்ரூ அவுட் த இயர் ஒர்க் பண்ணுதுன்ற ஒரு நம்பிக்கைக்கு வர முடியாது. பட் ஆட்டோமேட்டடாக இருக்கும்போது அது வர முடியும். பிகாஸ் இட்ஸ் மெஷின் கண்ட்ரோல்ன்றதுனால
unless a man goes and interferes into it, machine is not going to stop working. அது சில பேர் கேட்பாங்க மேம் கரண்ட் போயிடுச்சுன்னா, அதுதான் அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்யூஷுவல் சுச்சுவேஷன்ஸ் வரலன்னா இட் இஸ் கோயிங் டு ஒர்க். ப்ளஸ் கரண்ட் இல்லைனாலும் பவர் பேக்கப் இருக்குன்னு அவங்க அதுக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சுட்டாங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் அட் ஆல். ரொம்ப ரேர் சினாரியோஸில் மட்டும்தான் மெஷின் ஆர் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அப்போ என்ன சொல்கிறாங்க, டைமிங் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸு பர்டிகுலர் டைம், அதாவது நான் இன்றைக்கி போய் பார்க்குறேன், இன்றைக்கி அது ஒர்க் ஆகுது. appropriate basis for the auditor's intended reliance is only at a point in time. நான் போகிறேன், நான் ஜூன் 23 போனேன், அன்றைக்கி அது ஒர்க் ஆச்சு, அவ்வளோதான். எனக்கு மற்ற நாள் ஒர்க் ஆச்சா என்னன்னு தெரியாது அந்த மாதிரி. ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, நான் இன்றைக்கி போகிறேன், மார்ச் 31 நான் போகிறேன், அந்த அன்றைக்கி நான் அங்கே இருக்கக்கூடிய இன்வென்ட்ரியை செக் பண்ணுறேன், புக் பேலன்ஸ்லேயும் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். அந்த அன்றைக்கி அது கரெக்டாக இருந்தால் போதும், அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் the control mechanism is working on that particular day. அப்போ கண்ட்ரோல் மெக்கானிசம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா? அந்த அண்ணா கரெக்டாக அண்ணாமலை என்ன எடுத்து உள்ள வச்சு போட்டுறது உண்மைனா, அது வருஷம் ஃபுல்லாக அவர் பண்ணியிருக்கிறது கரெக்டுன்னா, நான் ஒரு நாள் போய் செக் பண்ணாலே எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ நான் மார்ச் 31 அன்றைக்கி ஃபிசிக்கல் இன்வென்ட்ரியை ஸ்டாக் எடுக்க போகிற ஒரு நாளில் நான் கண்டுபிடிச்சிருவேன் whether the internal control has been proper or not. இது ஒற்றை நாளில் நான் கண்டுபிடிச்சிடும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் செக் பண்ணி கண்டுபிடிச்சிடும். சிலது அப்படி கிடையாதுப்பா, வருஷம் ஃபுல்லாக ஒர்க் ஆனால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, த்ரூ அவுட் த பீரியட் appropriate basis for the auditor's intended reliance is over a period of time. நான் மார்ச் 31 போகிறேன், அந்த ஒரு நாள் அது ஒர்க் ஆச்சுன்னா போதும். அப்படி கிடையாது, நான் ஒரு நாள் நான் போய் செக் பண்ணாலே போதும், வருஷம் ஃபுல்லாக அது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு, வருஷம் ஃபுல்லாக அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு நான் போய் ஒரு நாள் அதை டெஸ்ட் பண்ணால் நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படின்னா இதில் வந்துடும். ஸோ இன்வென்ட்ரி நான் போய் ஒரு நாள் செக் பண்ணுறேன், அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ வருஷம் ஃபுல்லாக அது கரெக்டாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி. இப்போ செகண்ட் என்னென்னா, there are certain tests where I can't do like one point of time பண்ணிட்டு throughout the year அது எஃபெக்டிவாக இருந்துச்சா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. I have to go and do the test then and there. Example, மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். உள்ளே இருக்க கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கம்பெனி மானிட்டர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா, நான் வந்து அப்படியே மார்ச் 31 அன்றைக்கி போய் உட்காந்து ஒன்றும் கழிக்க முடியாது, நான் அப்பப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கணும். ஸோ அதான் சொல்கிறாங்க, உங்களோட டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாயிண்டில் மட்டும் இருந்து நான் அந்த டே போகிறேன்னு செக் பண்ணுறேன். ஐ கேன் செக் வெதர் இட் ஹாஸ் பின் எஃபெக்டிவ் த்ரூ அவுட் த இயர் ஆர் நாட் பை விசிட்டிங் ஜஸ்ட் ஒன் டே அப்படிங்கிறது ஒரு விதம், பர்டிகுலர் டைம். இல்லைங்க த்ரூ அவுட் த டைம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் அடிக்கடி ரவுண்ட்ஸ் போகணுன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் வேர் ஐ திங்க் தட் த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஷுட் ஒர்க் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு நான் செக்கிங்குமே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் டைமிங் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், போன வருஷத்தோட ஆடிட்டர் சில இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை செக் பண்ணியிருப்பார், அவர் சில ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ப்ரிவியஸ் இயர், அதாவது யூஸிங் த ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்ட் இன் ப்ரீவியஸ் ஆடிட். ஸோ அவர் வந்து சில ரிப்போர்ட்ஸை கொடுத்துருப்பார் அவரோட ஆடிட் ரிப்போர்ட்டில், அதை நம்ம யூஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம், யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. மெயினான கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் தான் போன வருஷம் ஆடிட்டும் பண்ணியிருக்கீங்க. ஒன் செகண்ட், நீங்கள் தான் போன வருஷத்தோட ஆடிட்டையும் பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷத்தோட ஆடிட்டையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. போன வருஷம் நீங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் ஒரு 50 செக் பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷம் வேறு ஒரு 50 எடுத்து செக் பண்ண போகிறீங்க. பட் காமனாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில இன்டர்னல் கண்ட்ரோல்ஸை எல்லா வருஷமும் செக் பண்ணுவீங்க. இப்போ அந்த மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் 50 செக் பண்ணிட்டு இருந்தாலும் அதோட பதிலை இந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால், மேஜராக ஒன்றும் கம்பெனியில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் மாற்றணும் கண்டிப்பாக. ஓகேவா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிவியஸ் ஆடிட், தட் இஸ் ப்ரிவியஸ் இயர் நீங்கள் ஆடிட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த ஆடிட் எவிடன்ஸ் ரிகார்டிங் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அது இந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். பட் சேஞ்சஸ் இன் பர்சனல் இருந்தால், அதாவது சேஞ்சஸ் இன் சிஎஃப்ஓ சிடிஓ அந்த மாதிரி ஆட்களில் சேஞ்ச் இருந்தாலோ, சேஞ்சஸ் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தாலோ, இல்லை சேஞ்சஸ் இந்த டிசைன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக செக் பண்ணி தான் ஆகணும். இதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இஸ் இட் அப்ராப்ரியேட் டு யூஸ் தி ப்ரீவியஸ் ஆடிட்டில் கிடச்ச எவிடன்ஸை யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். இஃப் எஸ், தென் வாட் இஸ் அ வேலிடிட்டி? நீங்கள் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கன்சிடரேஷன். எப்போனா மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க பாருங்கள், ABCDEF 6 சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த 6 சிச்சுவேஷன் நடந்தால் நம்ம கண்டிப்பாக ரீடெஸ்டிங் பண்ணணும், இல்லைனா பண்ண வேண்டாம். நம்பர் 1, த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலில் 5 எலமெண்ட் இருக்குல்ல, 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த 5 காம்பனன்ட்ஸையும் செக் பண்ணுங்கள். அந்த 5 காம்பனண்ட்டில் ஏதாவது ஒரு காம்பனண்ட் அங்கங்கே லேக் அடிச்சதுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணணும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் மேனுவலாக இல்லைனா ஆட்டோமேட்டடான்னு பாருங்கள். ஆட்டோமேட்டடாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, நீங்கள் ரொம்ப லேட்டாக கூட ரீடெஸ்டிங் பண்ணிக்கலாம்.
மேனுவலாக இருந்தால் மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மேனுவல் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு ரிலையபிளான ஒரு விஷயமே கிடையாது. அதனால் அதை டிபெண்ட் பண்ணி மாறும். மூணாவது, ஜென்ரலாகவே ஐடி கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸ் பக்காவாக இருக்குது அப்படின்னா உள்ள திருட்டு வர வாய்ப்பில்லை, உள்ள பல பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பில்லை. ஸோ ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல் சூப்பராக இருந்துச்சுன்னா நம்மளோட மறுபடியும் அந்த ரீடெஸ்டிங்கிறது கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணிக்கலாம். அடுத்தது, உள்ள ஜென்ரலாகவே டீவியேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதாவது எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கண்ட்ரோல் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் பை த என்டிட்டி இன்க்ளூடிங் எதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டீவியேஷன்ஸ், உள்ளே எப்படி டீவியேஷன்ஸ் இருக்குது, அதிகமான டீவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரியே உள்ள ஆட்களை மாற்றுறாங்களான்னு பாருங்கள். வெதர் தெர் இஸ் எனி பர்சனல் சேஞ்சஸ். பர்சனல் அப்படின்னா அந்த இடத்துல ஆட்கள் இருப்பாங்களா, சிடிஓ சிஎஃப்ஓ அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா, அவங்கள அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தேர் சம்திங் ராங்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ரீடெஸ்டிங்கை பண்ணணும். அதே மாதிரி சுற்றுப்புற சூழலில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா, அதாவது சர்க்கம்ஸ்டான்சஸில் சேஞ்ச் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ரீடெஸ்டிங் பண்ணணும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாகவே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டும் அண்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிலையன்ஸ். அதாவது இன்டர்னல் கண்ட்ரோலில் மட்டும்தான் நாங்கள் ரிலை பண்ணியே இருக்கோம், எங்களுக்கு சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அங்கேருந்து எனக்கு ஆடிட் எவிடன்ஸே வராதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்னல் கண்ட்ரோலில் ரீடெஸ்ட்டு உடனே பண்ணிவிடுங்க. இல்லைப்பா எங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுமே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ப்ளஸ் நாங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசமை ரிலை பண்ணுறது ரொம்ப கம்மி தான் அப்படின்னா நீங்கள் லேட்டராக அப்புறமா நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு என்டையர் ரிலையபிள் அண்ட் ரெலவெண்ட் ஆடிட் எவிடன்ஸ் ஐ எம் ஒன்லி கோயிங் டு கெட் ஒன்லி ஃப்ரம் இன்டர்னல் கண்ட்ரோல், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் மீ, ஐ எம் டோட்டலி ரிலையபிள் ஒன்லி ஆன் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்னா ஓகே இட்ஸ் பெட்டர் யூ டூ த ரீடெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த 6 factors through which you will take a decision whether to continue your reliance on the internal control which has been tested during the previous year or not னா அது இந்த 6 விஷயத்தை எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஒன்று வரும், nature and extent of deviations, அதுக்கப்புறம் personal changes, அதுக்கப்புறம் வந்து changing circumstances, how much you want to rely on the internal control and not on the substantive procedures. You want to rely more on internal control, then more retesting has to be done. அந்த மாதிரி இது ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல ஜென்ரல் ஐடி கண்ட்ரோல்ஸு, அப்புறம் மேனுவலாக ஆட்டோமேட்டடான்னு பார்த்துக்கோங்க, அப்புறம் ஜென்ரலாக 5 காம்பனன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு தான் யூ வில் டிசைட் வெதர் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணணுமா இல்லையாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கண்ட்ரோல் மெக்கானிசத்தில் பெரும் பகுதி முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது இல்லைன்றதை எப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ கோயிங் டு எவாலுவேட். ஸோ ஃபர்ஸ்ட் தே டோல்ட் யூ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தே டோல்ட் யூ வாட் இஸ் த ரீசன். ஓகேவா? அந்த ரீசன் சொல்லிட்டாங்க. பிகாஸ் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். நம்பர் 2, ஒருவேளை சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ்னால உங்களுக்கு ரிலையபிள் ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்க முடியாதுன்னா அப்போ நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த 2 ரீசனுக்காக வந்து டிஓசியை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்துக்கிறீங்க. அடுத்தது டிஓசியோட நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டிஓசி படிச்சாச்சு. இப்போ எவாலுவேஷன். ஓகே, இப்போ ஆன் த ஹோல் இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் ஒர்க் ஆகதே இல்லை, நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ you're going to evaluate the operating effectiveness of controls through 2 steps. Step number 1, டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஆன் த ஹோல் நீங்கள் பார்க்குறதுக்கு 2 ஆரோ மார்க் இருக்குது. ஒரு ஆரோ மார்க் என்னென்னா, எப்போ வந்து சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கேருந்து ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலில் வீக்காக இருக்கும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். சில நேரங்களில் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் எவ்வளோ செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு தப்பும் கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ட்ரோல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. வெளியில் கிரில் வீக்காக இருந்தாலும் உள்ள திருட்டு நடந்திருந்தாலும் திருட்டு நடக்காத மாதிரி பவுலாக பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறது என்னென்னா, பேசிக்கலி நீ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை எவாலுவேட் பண்ணுறதுக்கு 2 ஆரோ மார்க்கில் பாரு. ஒன்று வந்து எவிடெண்ட்டாக கிரில் பேஸ்டுன்னு தெரியும். எப்போது சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை உள்ளே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பர்ஃபார்ம் பண்ணும்போது சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போதே டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸு அந்த வவுச்சிங் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஏகப்பட்ட ஃப்ராட் எரரை கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சா என்ன அர்த்தம், உள்ள திருட்டு நடக்குன்னா வெளில கிரில் லூஸாக இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு ஆரோ மார்க். இன்னொரு ஆரோ மார்க் என்னென்னா, எப்படி புரட்டி போட்டு பார்த்தாலும் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் பதிலே கிடைக்கல. உள்ள ஒரு ஃப்ராடும் இல்லைன்னு காமிக்குது, உள்ள ஒரு எரரும் இல்லைன்னு காமிக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும் உள்ள ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு, சம்திங் இஸ் ஃபிஷ்ஷின்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் எந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், உடனே கிரில் கேட்டு செம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. கிரில் கேட் இஸ் வீக், பட் யூ ஸ்டில் டோன்ட் கெட் எனி எவிடன்ஸ் ஃப்ரம் த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். அப்போ நீங்கள் இன்னுமே கேர்ஃபுல்லாக டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இன்னும் டபுள் செக் ட்ரிபிள் செக் பண்ணணும். பிகாஸ் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் கை கொடுக்க மாட்டேங்குது. அந்த 2 ஆரோ மார்க்கு தான் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் என்ன சொல்லுதுன்னா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் டிடெக்டட் பை சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் வந்து உனக்கு பதில் கிடச்சிருச்சு.
ஏதோ ஃப்ராடு அப்படி இல்லை எரர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, இண்டிகேட் தட் கண்ட்ரோல்ஸ் ஆர் நாட் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி. சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே ஃப்ராடோ எரரோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பதில் என்னன்னா கிரில் கேட்டு வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக இட் சேஸ் தட் தி டிஓசி, தட் இஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம், that is internal control mechanism is not operating effectively. straight away பதில் கிடச்சிருச்சிங்க. சப்போஸ் நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் அங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கிடைக்கலையா, அப்போ என்ன பண்ணுறது? அப்படின்னா உடனே கிரில் கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தமா? ஆஹா, if the material misstatements are not identified using the substantive procedure, it doesn't mean internal controls are effective. அப்போ உடனே வந்து ஆஹா உள்ளே வந்து நான் எதுவுமே ஃப்ராடே பார்க்கல, அப்போ உடனே கிரில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. அப்போ என்ன தாண்டா அர்த்தம்? ஒருவேளை நீங்கள் உள்ளே செக் பண்ணும்போது உள்ளேருந்து ஃப்ராட் எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இட் மீன்ஸ் தட் கிரில் கேட்டு வீக்காக இருக்குது, டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் உள்ளே நீங்கள் தேடி எதுவுமே கிடைக்கலனா அதுக்குன்னு உடனே கிரில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. மறுபடியும் நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இன்டர்னல் கண்ட்ரோலை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள், உள்ள மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாம்மா? நான் என்ன கான்செப்டில் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? என்ன கான்செப்டில் சொல்ல வரேன்னு புரியுதா? அதாவது 2 ஆரோ மார்க் இருக்குது. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு 2 சிம்டம் இருக்குது. சிம்டம் நம்பர் 1 என்னென்னா, நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணும் பொழுது அங்கே மேஜராக ஏதோ ஒரு ஃப்ராடை கண்டுபிடிச்சிட்டிங்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஒரே பதில். இது சிம்டம் நம்பர் 1. சிம்டம் நம்பர் 2 என்ன தெரியுமா? உள்ளே எவ்வளவோ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் எதையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரியே சீன் போடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ கிடையாது என்னது? நாட் ஆப்ரேட்டிங்னு அர்த்தமா? நாட் ஆப்ரேட்டிங்னு சொல்லலை, நாங்கள் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லியும் சொல்லலை. இட் மே பி ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி ஆர் இட் மே நாட் பி ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி. ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லியும் இருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். அதனால நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி அங்கேருந்து என்ன ஆடிட் எவிடன்ஸும் கிடைக்கலனா உடனே கிரில் நல்லா இருக்குன்ற முடிவுக்கு வராதிங்க. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸில் இன்னும் அதிக வீரியத்தை காமிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நிஜமாவே உள்ளே வந்து ஃப்ராட் எரரை கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம் நிஜமாவே கிரில் நல்லா இருந்ததுனால உள்ள திருட்டு நடக்கலையா, இல்லை கிரில் லூஸாக தான் இருக்குது, உள்ள திருட்டு நடந்திருக்கு, ஆனால் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாததுக்கான 4-5 பேர் சேர்ந்து அந்த இடத்துல ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது தெரியணும்னா சிம்டம் 2 வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சிம்டம் 1 வந்து ஈஸி, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இது முடிஞ்சிச்சா? இந்த 2 ஆரோ மார்க் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஸ்பெசிஃபிக் என்கொயரிஸ் பை த ஆடிட்டர் ரிகார்டிங் டீவியேஷன் ஃப்ரம் கண்ட்ரோல். ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வைங்களா, அங்கேருந்து டீவியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன் டீவியேட் ஆகிடுச்சு, எதுக்கு டீவியேட் பண்ணிங்க, என்ன ஏது நம்ம போட்டு தோண்டி துருவு எடுத்துருங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்கொயரிஸ் நிறைய கேட்கும் போது அங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு டிடெக்ட் ஆகிடுச்சு, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா, உள்ள மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எதோ இருக்குன்னு டிடெக்ட் ஆகிடுச்சு. அது எப்போ நீங்கள் யுவர் அப்ளைங், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த மட்டும் ரொம்ப மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லித்தரேன். இவங்க சொல்லியிருக்காங்க, இஃப் டிடெக்டட் இட் கன்ஃபார்ம்ஸ் டெஃபிஷியன்சி இன் தி ஐசிஏ சொல்கிறாங்களா, அதே தான் இங்கே சொல்கிறாங்க. இஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் டிடெக்டட் மேக் ஸ்பெசிஃபிக் என்கொயரிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேட்டர்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் கான்சிக்வன்சஸ். உள்ளே ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா அதனோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும், அதோட பொட்டென்ஷியல் கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து அந்த ப்ரிமைசஸில் இருக்கவங்க கிட்ட, அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க கிட்ட அதிகமாக கேள்வி கேளுங்க. அப்போ தான் வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வில் ப்ரொவைட் அப்ராப்ரியேட் பேசிஸ் ஃபார் இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் நம்பலாமா வேண்டாமா, அப்புறம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அடிஷ்னல் டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தேவைப்படுதா இல்லையா, அதே மாதிரி பொட்டென்ஷியல் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நீட்ஸ் அட்ரஸிங் யூஸிங் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸாக இல்லையாங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ தே சே தட் இஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டிடெக்டட், நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சுச்சாங்க ஏதோ ஃப்ராடு நடந்திருக்குன்னா, அப்போ நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை இன்னும் எவ்வளோ ஜாகிரதையாக பார்த்துக்கணும் 4 பாயிண்டில் சொல்கிறாங்க. நம்பர் 1, யூ ஹாவ் டு இன்கொயர் மோர் அபவுட் தி control mechanisms because testing of controls will give you an appropriate basis. இந்த கண்ட்ரோலை ரிலை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேசிஸ் கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதிகமாக அதை பற்றி என்கொயரி பண்ணிகிட்டே இருங்க. நம்பர் 2, whether test of controls have been performed or not. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் have been performed or not, எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கோ என்ன. 3வது, அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் நம்ம டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை பர்ஃபார்ம் பண்ணணுமோ,
ஏன்னா சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் இந்த இதில் ஃப்ராட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பர்ஃபார்ம் பண்ணாதான் அதோட வீரியம் நமக்கு தெரியுமோ. ஸோ வெதர் அடிஷ்னல் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆர் ரிக்வயர்ட். அடுத்தது potential risk of material misstatement, potential ROMM needs addressing using substantive procedures. Potential ROMM needs addressing using substantive procedure. அப்போ எப்போ உங்களுக்கு நீங்கள் substantive procedure யூஸ் பண்ணி அங்கேருந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் ROMMன்னு அசஸ் பண்ணிங்க இல்லையா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்டேஜில், அதை நீங்கள் இன்னும் நிறைய அட்ரஸ் பண்ணணும். இன்னும் அதிகமாக இருக்கா இல்லையா என்ன எது இன்னும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அப்போ பொட்டென்ஷியல் ROMM நீட்ஸ் அட்ரஸிங் யூஸிங் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, அதிலோட மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு 2-3 இடத்துல பார்த்துட்டீங்க. அதோட பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, இன்னும் அதோட இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அதோட பொட்டென்ஷியல் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும், யூஸிங் த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டில் மேக் இட் கிளியர். ஏன்னா இந்த இடம் வந்து இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக்கலி ஒன்ஸ் அகேன் இந்த இடத்துல அவங்க ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணும்போது உனக்கு அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எப்போ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் மிஸ்டேக் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சோ அப்போ உடனே டிஓசி பக்கம் நீ திரும்போது என்னென்னு பார்க்குற, டிஓசி அங்கேயே மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னும் நான் வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இன்னும் பலமாக நான் பண்ணேன்னா இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸை நான் கண்டுபிடிக்கலாம். அப்போ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னும் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா கரெக்டாக நான் வந்து ரிலை பண்ண முடியுமா டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து whether I have an appropriate basis for relying on the test of controls, how the test of controls have been performed, அப்புறம் அடிஷ்னல் டிஓசி எனக்கு தேவைப்படுதா, இன்னும் அடிஷ்னல் டெஸ்டிங் நான் பண்ணணுமா டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸை, அப்புறம் பொட்டென்ஷியல் கான்சிக்வன்சஸ் எப்படியெல்லாம் இருக்கும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா என்ன ஏது எல்லாத்தையுமே இட் டீல்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி மூவிங் டுவர்ட்ஸ் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது டிஓசியை பார்த்துட்டு இப்போ தான் நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜருக்கு வரீங்க. அதாவது இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேம், நான் டிஓசி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா டிஓசி மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஆடிட்க்குன்னு உள்ளே போயிட்டீங்கன்னா டிஓசி பாட்டுக்கு ஒரு பக்கம் போகும், சப்ஸ்டாண்டிவ் பாட்டுக்கு ஒரு பக்கம் போகும், சைமல்டேனியஸாக ரெண்டு பக்கம் போயிட்டு இருக்கும். டிஓசிலேருந்து கிடைக்கிற ரிப்போர்ட்டை வச்சு சப்ஸ்டாண்டிவ்லேருந்து கிடைக்கிற ரிப்போர்ட்டை வச்சு கொராபரேட் பண்ணிப்பீங்க நிறைய. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிடுவீங்க இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் அங்கேருந்து பார்த்தா ஒரு ஃப்ராட் வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐயோ நான் இந்த டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் சூப்பர் நினைச்சேன், ஆனால் இந்த பக்கம் ஃப்ராட் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அந்த ஏரியாவில் போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் நீங்கள் அசஸ் பண்ண அந்த கண்ட்ரோல் ரிஸ்க்கே இல்லை நீங்கள் அசஸ் பண்ணது தப்புன்னு ஆகிடும். அப்போ டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற பதில் எப்போ கிளாரிஃபை ஆகும்னா சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்லேருந்து எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்து டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து சூப்பர் செம்ம ஸ்ட்ராங் கண்ட்ரோல் சொல்லிட்டு இங்கேருந்து ஏகப்பட்ட ஃப்ராடை கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ உங்களோட டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரோலில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி கொராபரேட் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் ஆக்சுவலி சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் ஏன் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு அசர்ஷன் லெவல்லையும் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக போகிறீங்க. அப்போ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் இஸ் டிசைன் டு டிடெக்ட் த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அட் த அசர்ஷன் லெவல். ஓகேவா? நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக தெளிவாக ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரியுதா? ஏன்னா நாளைக்கு எக்ஸாமில் போகும்போது நான் சொன்ன வார்த்தை கேட்டு நீங்கள் மெயின் எக்ஸாமில் எழுதணும். என்ன எம்சிக்யூ கேட்டாலும் கான்செப்ஷுவலாக புரிஞ்சுக்கிட்டு நான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு இந்த பொறுமை முக்கியம். புரியுதா? அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட். நீ ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு 0ன்னு வச்சுக்கோ, ரிஸ்க் அசஸ்மெண்ட் மிடில்னு வச்சுக்கோ, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஹைன்னு வச்சுக்கோ, என்ன கண்ட்ராவியாவது வச்சுக்கோ. நீ வந்து ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்து கண்ட்ரோல் ரிஸ்க் 0ன்னு சொல்லிடுறதுனால நான் அப்படியே சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுருவேனா? விட மாட்டேன். சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு வேளை ஃப்ராடு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போ உன்னோட கண்ட்ரோல் ரிஸ்க் அசஸ்மெண்ட் தப்புன்னு ஆகிடும்ல. அதனால் உன்னோட ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்றது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் நீ ஒன்று அசஸ் பண்ணியிருப்பல, நீ ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குன்னு அசஸ் பண்ணியிருக்கல, அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு 0வாக இருந்தால் கூட நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை பண்ணத்தான் செய்வேன். அதை தான் இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சூப்பர் பாயிண்ட் இது. Irrespective of the assessed risk, the auditor shall design and perform the substantive procedures for each and every material classes of transaction, account balances and disclosure, because substantive procedures are indispensable. பிகாஸ் சில நேரத்தில் நீங்கள் ரிஸ்கே இல்லைன்னு நினைக்கிற ஏரியாலேருந்து ஒரு ஃப்ராடை கண்டுபிடிக்கும் போது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம கண்ட்ரோல் மெக்கானிசமை சரியாக செக் பண்ணல போல இருக்குது அப்படின்னு. அதனால் கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து 0ன்னு இருக்கிறதுனால நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் செக் பண்ணாமல் விட்டுருவேனான்னு கேட்டால் இல்லை. irrespective of the assessment of risk, I will still go ahead with substantive procedure சொல்கிறாங்க. ஏன் ரீசன் என்னன்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோன்னு நான் வந்து ரேப் ஸ்டேஜில் முடிவு பண்ணியிருப்பேன். ரேப் ஸ்டேஜில் நான் ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை வந்திருப்பேன். அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் 0ன்னு வைக்கிறது உண்மையான்னு கேட்டால் அது என்னோட ஜட்ஜ்மெண்ட், அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பர்டைஸை வச்சு நான் இவ்வளோ தான் இருக்கும்னு நான் ஜட்ஜ் பண்ணுறேன், அவ்வளோதான்.
அந்த ஜட்ஜ்மெண்ட் உண்மையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொய்யா கூட இருக்கலாம். அதனால ஜஸ்ட் பிகாஸ் நான் ரேப் ஸ்டேஜில் ரிஸ்க் ஜீரோன்னு நான் முடிவு பண்ணுறதுனால நான் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸையோ இல்லை ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸையோ அப்ளை பண்ணாமே விட்டுலாமான்னு கேட்டால் இல்லை, ஐ வில் அப்ளை த சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஜட்ஜ்மெண்டல். ப்ளஸ் எல்லா ரிஸ்கையுமே வந்து உங்களால் அசஸ் பண்ண முடியும்னு கிடையாதுல்ல. ப்ளஸ் the assessed ROMM is judgmental. இன்னொன்று நீங்கள் அசஸ் பண்ண அந்த ரிஸ்க்குமே வந்து எல்லா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டையும் உங்களால் அசஸ் பண்ண முடியாது. யூ ஸ்டில் ஹேவ் சம் லிமிடேஷன்ஸ் இல்லையா, உங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது, உங்களால் எல்லாத்தையும் அசஸ் பண்ண முடியாது. இன்னொன்று உங்கள் அசஸ்மெண்ட்டே ஒரு ஜட்ஜ்மெண்டல். ஒன்று யூ கான் கவர் எவ்ரி திங், இன்னொன்று வாட் எவர் யூ கவர்டு இட் இஸ் ஒன்லி ஜட்ஜ்மெண்டல், இட் இஸ் நாட் மெட்டீரியல் ஃபேக்ட் கிடையாது, இட் இஸ் நாட் ஃபேக்சுவல், இட் இஸ் ஒன்லி ஜட்ஜ்மெண்டல். அப்படின்னும் போது நாங்கள் கண்டிப்பாக சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி தான் ஆகும். அடுத்தது இன்னொன்று இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் இதை என்ன தான் வந்து இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணாலும் அது வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அது மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஒன்று வச்சுருக்காங்க, ஓகேப்பா இந்த வீட்டில் வந்து நைட்டு 9 மணிக்குள்ளே பொண்ணோ பையனோ நைட்டு 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்னு ஒரு ரூல் இருக்குப்பா. அப்போ கண்டிப்பாக இந்த வீடு ஸ்ட்ரிக்டான வீடு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ரூல் மட்டும்தான் இருக்குது, வரதெல்லாம் 12 மணிக்கு தான் வராங்க, அம்மா எதுவும் கேட்கறதுல தூங்கிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பேசிக்காக அங்கே இருக்க கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதை வச்சு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை நீங்கள் நினச்சிங்க. பட் த வே யூ அசஸ் த ரிஸ்க் இஸ் நாட் ட்ரூ பிகாஸ் ஹியர் தெர் ஆர் இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் டு இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோலே சில வேலை செய்யாமல் போய் சில மேனேஜ்மெண்ட் அது ஓவர் ரைட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. உள்ளே இருக்க ஃபேமிலிக்குள்ளே இருக்க யாருமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணனா அப்போ அது பேர் மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைடு தானே, அந்த மாதிரி. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்பைட் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு என்னவாக இருந்தாலும் சரி நான் சப்ஸ்டாண்டிவை ட்ரை பண்ணி தான் ஆமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இதில் என்னென்ன இருக்குது? ஒன்று டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ். டெஸ்ட் ஆஃப் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து சாம்பிள் சைஸ் தான். சிலது என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிள் சைஸ்ன்னு வைக்காமல் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன்ஸாக இருக்குது, இருக்கிறது 70 ட்ரான்சாக்ஷன் தான், 70மே ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன், 70 செக் பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 70 செக் பண்ணும்போது அது என்ன சாம்பிளா? இல்லை, சாம்பிள் இல்லை, அதுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு பேசிஸை வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ட்ரான்சாக்ஷன், அதெல்லாம் எக்ஸ்போர்ட் ட்ரான்சாக்ஷன், அதெல்லாம் இம்போர்ட் ட்ரான்சாக்ஷன், அதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம்ப்பா, இதெல்லாம் விட்டுற வேண்டாம் அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று சாம்பிள் சைஸ் எடுத்து செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அதர் செலக்டிவ் மீன்ஸ், எக்ஸாம்பிள் ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன், எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் ட்ரான்சாக்ஷன், எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு ட்ரான்சாக்ஷன், அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் ஏரியா ஹை ரிஸ்கி ஏரியாவாக இருந்தால் செக் பண்ணுவாங்க. ஸோ எதை செக் பண்ணுறாங்கன்றதுக்கு ரெண்டு மெத்தட் தான். ஒன்று சாம்பிள் எடுப்பாங்க, இல்லை சாம்பிள் எடுக்கல அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வேறு ஒரு பேசிஸை வச்சுருப்பாங்க. ஹை ரிஸ்க் ஏரியா, ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிஸை வச்சு அதை எடுத்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக வந்து டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் 2 வகைப்படும். ஹபா ஒரு நிமிஷம், I'll take a break. ஓகே, டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் 2 இருக்குது. வவுச்சிங், வெரிஃபிகேஷன். வவுச்சிங்னா ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து பார்க்குறது, வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் எடுத்து பார்க்குறது, அவ்வளோதான். சிம்பிள், கீப் இட் சிம்பிள். வவுச்சிங் helps in establishing the authenticity of transactions, whereas account balances வந்து verification of assets and liabilities. example fixed assets existenceல இருக்கா, valuation இருக்கா, rights and obligations அந்த மாதிரி. so it is all about balance sheet கூடிய assets and liabilities ஓட account balances எல்லாம் செக் பண்ணோம்னா that is called as account balances, which is verification. வவுச்சிங்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக எடுத்து செக் பண்ணுறது. ஓகே, பர்ச்சேஸு, சேல்ஸு, எக்ஸ்பென்ஸு, இன்கம் ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணுறது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெஸ்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், இது டெஸ்டிங் ஆஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ். அடுத்தது இதை தாண்டி என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரில் மொத்தம் 2 தான். ஒன்று டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ், இன்னொன்று சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் வவுச்சிங், வெரிஃபிகேஷன். இது சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஸோ டேரக்ட் நம்ம எங்கே போய்டுறோம், சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜருக்கு போகிறோம். அவங்க என்ன கேட்குறாங்க, சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா என்ன, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. சும்மா அதை பற்றி பேசிக்காக சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். என்னது, எவாலுவேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு determine the plausible relationship between total number of employees and total wages paid. ஆனால் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுடைய உண்மைத்தன்மையை செக் பண்ணுறதுக்காக தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனோட உண்மைத்தன்மையை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணுறீங்க. பிளாசிபிள் ரிலேஷன்ஷிப்புங்கிறது பிட்வீன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். எக்ஸாம்பிள்,
டோட்டலாக நம்ம எவ்வளோ வாடகை கொடுக்குறோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாடகை, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது என்ன ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனா, நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஆனால் அதை ஏன் செக் பண்ணுறோம்? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேஜஸ் போய்டோ இல்லை டோட்டல் ரெண்ட் போய்டோ கரெக்டாக இருக்கலையா நம்ம செக் பண்ணணும். ஸோ ரெண்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அதனுடைய உண்மைத்தன்மையை செக் பண்ணுறதுக்கு நான் ஸ்கொயர் ஃபீட்டோட அதை கணக்கு பண்ணுறேன். ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஐ எம் பில்டிங் and finding out the plausible relationship between square feet and the rent paid to check the correctness of the rent paid. So எனக்கு financial information ஓட 100% ட்ரூவாக இருக்கா இல்லையான்றதை தான் நான் செக் பண்ணணும். என்னோட எய்ம் அதான். பட் அதுக்கு நான் பண்ணுறது என்னென்னா, ஐ எம் அனலைசிங் த plausible relationship among the financial and non-financial data or financial and financial data or non-financial and non-financial data. புரியுதா? பட் என்னோட கோல் என்னென்னா டு evaluate the financial information. At the end of the day நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் ஒப்பீனியன் கொடுக்க போகிறேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை தான் எவாலுவேட் பண்ணணும். பட் அதுக்கு நான் யூஸ் பண்ணுற யுக்திகள் என்னென்னா, டூல்ஸ் என்னென்னா, போத் ஃபினான்ஷியல் டேட்டா நான் ஃபினான்ஷியல் டேட்டாவோடைய ஹெல்ப்போட நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை செக் பண்ணுவேன், எவாலுவேட் பண்ணுவேன்றாங்க. எக்ஸாம்பிள், யூ கோ அண்ட் இன்வெஸ்டிகேட் வை தெர் இஸ் இன்கன்சிஸ்டன்சி இன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூக்கும் நீங்கள் பட்ஜெட்டட் ஃபிகருக்கும் ஆக்சுவலுக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுவீங்க. அம்மா அதுதான் வந்து எக்ஸாம்பிள். அடுத்தது, இட் ப்ரொவைட்ஸ் எவிடன்ஸ் டு சப்போர்ட் த ரீசனபிள்னஸ் ஆஃப் ரெக்கார்டட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் எவிடன்ஸ் டு சப்போர்ட் த ரீசனபிள்னஸ் ஆஃப் த ரெக்கார்டட் டாக்குமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து இவ்வளோ தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த மாதத்தில் மட்டும் ஏன் அதிகமாச்சுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், அந்த கமாடிட்டி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. அதுலேயும் மெயினாக ஜூன் மாதம் அது பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆச்சு, ஹைக்கு போச்சு. அதனால தான் ரா மெட்டீரியலோட பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் ஹையாக இருக்குது. அப்போ ஜூன் மாதத்தில் பர்ச்சேஸ் வந்து மற்ற மாதங்களை விட எக்ஸ்ட்ராவாக 20% ஹைக் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னு நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா, கமாடிட்டி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கிறத நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் வை the purchase cost went too much in the month of June alone, because you know that the commodity prices during the month of June went up. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, reasonableness of the recorded amount நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா you have to get the evidence from the analytical procedure. அதுவும் இல்லாமல் analytical procedure will give you more persuasive evidence அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜூன் மாதத்தில் கமாடிட்டி ப்ரைஸஸ் அதிகமாகிடுச்சுன்றது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா, அப்புறம் நீங்கள் மறுபடியும் இவன் போய் சொல்லியிருக்கானா, உண்மை சொல்லியிருக்கானா, ஜூனில் ஏன் எக்ஸ்ட்ரா 20 ரூபா போட்டிருக்கான், ஏன்னு தெரியல, ஏன் பேனிக் ஆக வேண்டாம். பிகாஸ் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது, ஜூன் மாதம் கமாடிட்டி ப்ரைஸஸ் ஆஃப் கோல்டு அதிகமாச்சு, இவங்க கோல்டு தான் இவங்களுக்கு ரா மெட்டீரியல், அதனால இவங்களுக்கு பர்ச்சேஸ் காஸ்ட்டு ஜூனில் அதிகமாச்சு, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் ஃபர்தர் வெரிஃபிகேஷன் அவசியமே இல்லை. அடுத்தது, இன்னொன்று இல்லாமல் லார்ஜர் வால்யூம் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும்போது, 2 லட்சம் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அங்கே போய் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயிலில் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஒவ்வொன்றா எடுத்து நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன், ஒவ்வொன்றா எடுத்து நான் வவுச் பண்ணுறேன், பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, we can use the analytical procedure அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? the last but not the least, nature of substantive, ஒரு substantive procedure, நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் substantive procedure நான் எப்படி அப்ளை பண்ணணும். சில இடங்களில் வெறும் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் மட்டுமே நமக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்கும். சில இடத்துல சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் ப்ளஸ் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்கும். சில இடத்துல வெறும் டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கூட ஆடிட் எவிடன்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான், இந்த 3 பாயிண்ட் தான். லாஸ்ட் ஒன், பிகாஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அசஸ்டு ROMM டேக்ஸ் அக்கவுண்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல், தி எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் may need to be increased when results from TOC are unsatisfactory. டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் பண்ணி பார்க்குறீங்க, அதிலிருந்து வந்த பதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. அப்படிங்கும்போது வேறு வழியே கிடையாது, நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தா தான். நீங்கள் இனிஷியலாக ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, ரேப் ப்ரொசீஜரில் ஒரு ரிஸ்க் அசஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்கு பேர் என்ன, அசஸ்டு ரிஸ்க்கு. அந்த அசஸ்டு ரிஸ்க்கு ரிலேட்டடான ஆடிட் எவிடன்ஸு உங்களுக்கு டிஓசியில் கிடைக்கலன்னா வேறு வழியே கிடையாது, நீங்கள் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜரை அப்ளை பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அசஸ்டு ரிஸ்க்கு வந்து இன்டர்னல் கண்ட்ரோலையும் டேக் கேர் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்டாக ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அதையும் டேக் கேர் பண்ணுதுங்கிறதுனால த எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்போ டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் பதில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னும் போது யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் தி சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர். இல்லை எனக்கு டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்லே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி பதில் கிடைக்குதுன்னா அப்போ சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித் திஸ் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் SA 330. இதை CA இன்டர்மீடியட் லெவலுக்காக இருந்தாலும் சரி, CA ஃபைனல் லெவலுக்காக இருந்தாலும் சரி, இந்த SA 330 நீங்கள் நம்பி எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம், இதுக்கு நான் கேரண்டி.
இதை விட பெட்டராக யாராவது எஸ்ஏ 330 உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா எனக்கு வீடியோ அனுப்புங்க, நான் வேணால் பார்த்து கற்றுக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். எஸ்ஏ 330ல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மார்க் கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு இந்த பிடிஎஃப் தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு. சரியா? என் கிளாஸ் தான் பொறுப்பு. இன்னொன்று, இந்த பிடிஎஃபை நான் வந்து உங்களுக்கு லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், டேரெக்டாக அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே? அப்படி இல்லைன்னா சப்போஸ் அந்த லிங்க் நீங்கள் போகிறீங்க ஏதோ ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். என்னென்னு அனுப்பணும்? மேடம் எனக்கு சி இன்டர்மீடியட் ரிலேட்டட் எல்லா பிடிஎஃப் அனுப்புங்க அப்போலாம் அனுப்பிச்சிங்கன்னா யாருக்கும் அனுப்ப மாட்டேன். ஒழுங்கு மரியாதையாக உட்காந்து எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணோன்னா, மேம் நான் எஸ்ஏ 330 வீடியோ பார்த்தேன், எனக்கு எஸ்ஏ 330 பிடிஎஃப் அனுப்புங்கன்னா நான் எஸ்ஏ 330 பிடிஎஃப் அனுப்புவேன். மேம் நான் எஸ்ஏ 560யோட எம்சிக்யூ வீடியோ பார்த்தேன், எனக்கு எஸ்ஏ 560யோட எம்சிக்யூ பிடிஎஃப் அனுப்புங்கன்னா அதை அனுப்புவேன். மொத்தமாக சும்மா ஒரே மெசேஜ், மேம் நீங்கள் என்னென்ன பிடிஎஃப் வச்சுக்க அனுப்புங்க. அதாவது ஓசியில் யாரோ கொடுக்குறாங்கன்றக்கா மொத்தத்தையும் வாங்கி வச்சுப்போம், பசிக்குதோ இல்லையோ வாங்கி டப்பாவில் வச்சுப்போன்ற மாதிரி யாரும் கேட்கக்கூடாது. யாருக்கு பசிக்குதோ, யார் அந்த கண்டென்ட்டை பார்த்துருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் பிடிஎஃப் கேட்கணும், அவங்களுக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன். புரியுதா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.